Hello students, welcome back to our spoken English. இந்த கிளாஸ்ல uses of present perfect tense பத்தி பார்க்க போறோம். நம்ம கிளாஸ் பாத்தீங்கன்னா GTM அதாவது grammar translation method கிடையாது. Translation method அதாவது just ஒரு grammar டாபிக்னா அதோட ரூல்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 எக்ஸாம்பிள் எழுதி போட்டு போற கிளாஸ் கிடையாது. இப்போ இந்த present perfect tenseனாவே சப்ஜெக்ட் போட்டுக்குங்க, have has இல்லைன்னா past participle போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் வந்து IVU they அப்படின்னு இருந்துச்சுன்னா have போட்டுக்குங்க, he she இருந்தா has போட்டுக்குங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம இந்த மெத்தடில் பார்க்குறோமானா கிடையாது. நம்ம எந்த மெத்தடில் பார்க்குறோம்னா AGTM அதாவது அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அட்வான்ஸ்டு என்ன? அட்வான்ஸ்டு டெக்னாலஜினா முன்னேற்றம் அடைந்த டெக்னாலஜின்னு சொல்கிறோம்ல, தொழில்நுட்பம். அப்போ அது மாதிரி பல 100 வருடங்களாக இருக்கிறது வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அந்த மெத்தடில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணி அந்த ரூல்ஸுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறது தான் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அதை இப்போ தான் நான் வந்து மெல்ல மெல்ல டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால சில நேரங்களில் கிளாஸஸில் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுங்கிறனால. போக போக தான் இந்த மெத்தடை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் மட்டும் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு காலங்கள் போக போக தான் அது வந்து சிம்பிளிஃபை ஆகும். ஆனால் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடை மெல்ல மெல்ல இந்தந்த பாயிண்ட்டுகளை இந்த மாதிரி சொன்னாவே போதும் அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல தான் டெவலப்பாக தான் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. நான் இப்போ தான் இந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறதுனால கொஞ்சம் சில கிளாஸஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கும். அதுவும் இல்லாமல் கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து கொஞ்சம் சொன்ன பாயிண்ட்ஸ்களை கொஞ்சம் திருப்பி சொல்கிறேங்கிறனாலையும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் ஒரு 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 20 வீடியோ 30 வீடியோ பார்த்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த மெத்தடு படித்தோம்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா தமிழும் ஆங்கிலமும் வேறு கேட்டகரியில் இருக்கிற லாங்குவேஜ். ஓகே, அப்போ நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸுக்கெல்லாம் நம்ம தமிழ் லாங்குவேஜை நம்ம பிரெயின் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கோ அது மாதிரி நம்மளும் அனலைஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாக்கு பின்னாடி என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயினுக்கு அனலைஸ் பண்ண கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு நம்ம பிரெயின் வந்து எம்டியாக இருந்துச்சு, நம்ம லாங்குவேஜை சொன்னாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணிக்கிச்சு. இப்போ ஆல்ரெடி பிரெயினில் ஒரு லாங்குவேஜ் செட் ஆயிடுச்சு. இன்னும் மறுபடியும் இன்னொரு லாங்குவேஜை கொண்டு போய் சொன்னோம்னா அது இதன்படியே தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே இருக்கிற தமிழ் படியே தான் அந்த லாங்குவேஜ் அனலைஸ் பண்ணணும். அதனால நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜுங்கிறனால, இங்கிலீஷ் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜுங்கிறனால. அதனால நம்ம அதை அந்த பிரெயினுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த விஷயம்லாம் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தான் அதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பிரெயின் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜையும் சூப்பராக எடுத்துக்கும். ஓகே, அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக இதுக்கு பின்னாடி என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் அந்த டென்ஸ் இருக்குது. அதை நம்ம தமிழில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். இப்போ நான் நன்றாக பேட்டிங் பயிற்சி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் தமிழில். பேட்டிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தான், அதுக்காக மட்டைப்பந்து பயிற்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் தூய தமிழில் சொன்னால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நான் வந்து பேட்டிங்னு எழுதியிருக்கேன். ஆனால் இந்த சென்டென்ஸ் வந்து தமிழ் தான். ஓகே, இப்போ நான் வேணாம் கில்லி படம்னே வச்சுக்கோ. ஏன்னா கில்லி இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்குல்ல, ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. நான் கில்லி படத்தை பார்த்திருக்கிறேன். இதுவும் ஒரு தமிழ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த
பாடத்தை படித்திருக்கிறேன். இது வந்து ஒரு தமிழ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னது? தமிழ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல நீங்க நல்லா நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சு போன செயல் தான். இதை ஏன் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு இன்னொரு வித்தியாசமான டென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அது ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்படியும் ஒரு டென்ஸ், அதாவது நான் நன்றாக பேட்டிங் பயிற்சி எடுத்தேன்னு சொல்ல முடியும். அப்பவும் இது வந்து ஒரு நடந்து முடிஞ்ச செயலை தான் சொல்லும். அந்த வாக்கியமும் நான் கில்லி படத்தை பார்த்தேன் அப்படிங்கிறதும் ஒரு நடந்து முடிஞ்ச செயலை தான் சொல்லும். நான் அந்த பாடத்தை படித்தேன் அப்படிங்கிறதும் நடந்து முடிஞ்ச செயலை தான் சொல்லும். ஆனா ஏன் இப்ப வந்து நம்ம படித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், எடுத்திருக்கிறேன்லாம் சொல்றோம்? ஏன்னா இந்த நடந்து முடிஞ்ச அந்த செயல் பிரசன்ட்லயும் அதோட எஃபெக்டை காட்டும். அது எப்படி அப்படின்னா, நான் என்னோட கேப்டன் கேட்குறான், நீ சரியா பேட்டிங் பண்ண மாட்ட, நீ அடுத்து இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் இல்லை நான் நல்லா பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, என்னோட அந்த பாஸ்ட் ஆக்ஷன், அதாவது என்னோட இறந்த கால அந்த பேட்டிங் பயிற்சி எடுத்த அந்த செயல் இப்ப எனக்கு பலனளிக்கும், இப்ப அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதால நடந்து முடிஞ்ச அந்த செயலை இப்ப நான் வந்து ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணி நான் வந்து இல்லை நான் நல்லா பேட்டிங் பயிற்சி எடுத்திருக்கேன், பேட்டிங் பயிற்சி எடுத்தேன்னு நான் சொல்லலை, எடுத்திருக்கேன்னு தான் சொல்றேன். எடுத்திருக்கேன், அப்ப நான் நல்லா விளையாடுவேன், நானே இப்ப இறங்குறேன். அதே மாதிரி நான் கில்லி படத்தை பார்த்தேன்னு சொல்ல, பார்த்துருக்கேன். நீங்க அந்த படத்துல ஏதாவது ஒரு சீன் கேட்டீங்கன்னா இல்லை என்ன பாட்டு இருக்குன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியும். அதே மாதிரி நான் அந்த பாடத்தை படித்திருக்கிறேன், அந்த கேள்வியில அந்த பாடத்துல வந்து என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப அந்த தன்மையோட நான் இருக்கேன், அந்த செயலை முடிச்சிருக்கேன், அந்த தன்மையோட இருக்கேன். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நடந்து முடிஞ்ச செயல் ப்ரெசன்ட்லயும் அதோட எஃபெக்டை வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் பாஸ்ட்டை மட்டும் பேசல, அதோட ப்ரெசண்டை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ப்ரெசண்டை கனெக்ட் பண்ணி அந்த பாஸ்ட் ஆக்ஷனோட செயல் ப்ரெசன்ட்லயும் அதோட எஃபெக்டை காட்டும், அதோட எஃபெக்டோட இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பயிற்சி எடுத்திருக்கேன், நான் நல்லா பேட்டிங் பண்ணுவேன். ஓகே, இங்க அந்த படத்தை பார்த்திருக்கேன், அந்த படத்துல இருக்கிற சீன்லாம் என்னால சொல்ல முடியும். இங்க அந்த பாடத்தை படிச்சிருக்கேன், என்னால நல்லா எக்ஸாம் எழுத முடியும், அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அந்த பாடத்துல இருந்து பதில் சொல்ல முடியும். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறது ஒரு பாஸ்ட் செயலை ஏன் நம்ம ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம்னா, அது ப்ரெசண்ட்ல, அதாவது நடந்து முடிஞ்ச அந்த செயல் ப்ரெசண்ட்ல ஏதோ ஒரு எஃபெக்டை காட்டுது, ஒரு தன்மையை. அந்த செயல் தன்மை வந்து அந்த செயல் தன்மை இப்ப இருக்கிறனால அந்த செயல் இப்ப இல்லை, செயல் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த செயலோட தன்மையில நமக்கு கிடைச்ச விஷயங்கள் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதால அதை வச்சு ப்ரெசண்ட்டுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம செய்ய முடியுது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஒரு டென்ஸை வச்சுக்கிறோம். செயலை மட்டும் நம்ம முடிஞ்சு போன செயலை மட்டும் பேசல, அந்த முடிஞ்சு போன செயலை ஏன் நம்ம ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம்னா, இது ப்ரெசண்ட் கூட ஏதோ விதத்துல எஃபெக்ட் பண்ணுது, அதனாலதான். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கானது. ஆனா அதுக்காக நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ஓகே, அதுக்குள்ள ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஃபார்ம் பண்ணணும்னா எப்படி இந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணப்படுது, எப்படி இந்த டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்றாங்க, ஜஸ்ட் சப்ஜெக்ட் போட்டுக்கணும், ஹேவ் போட்டுக்கணும், ஹேஸ் போட்டுக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டுக்கணும். இப்படி படிச்சா மட்டும் நம்மளால இந்த டென்ஸை சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது, யூசேஜுக்கு கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த டென்ஸ் ஏன் யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி எப்படி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, இப்ப இதே விஷயத்த நம்ம வந்து இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். இந்த இங்கிலீஷ்ல இதை எப்படி சொல்லுவாங்க, நான் நன்றாக பேட்டிங் பயிற்சி எடுத்திருக்கிறேன், ஐ ஹாவ் பிராக்டிஸ்டு பேட்டிங் வெல். ஓகே, அப்புறம் நான் அந்த படத்தை பார்த்திருக்கேன்,
I have watched the movie கில்லி. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பாடத்தை படிச்சிருக்கேன். I have read the lesson. ஓகே, அந்த பாடத்தை நான் வாசிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஆங்கிலத்தில் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஆங்கிலத்திலையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாஸ்ட் செயல் ப்ரெசண்ட் கூட எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு செயல் அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த செயல் ஆரம்பிக்கும். செயல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இது வந்து ஒரு ஆக்ஷன். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஈட்டிங் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது ஆன்கோயிங். ஆன்கோயிங்னா என்ன அர்த்தம்னா செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங். ஆன்கோயிங்னா செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதுதான் ஆன்கோயிங். ஆன்கோயிங் கால்னா போய்கிட்டு இருக்கிற கால், அதாவது உங்கள் ஃபோன்லேருந்து வெளியே போகுது பாருங்க, அதுதான் ஆன்கோயிங் கால். இப்போதைக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற கால் தான் ஆன்கோயிங் கால். ஓகே, அவுட் கோயிங் கால்ங்கிறது வேற, ஆன்கோயிங் கால்ங்கிறது வேற. ஆன்கோயிங்னா இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அந்த காலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயல் ஆரம்பிக்கும், தொடர்ந்து நடைபெறும், இங்கேருந்தே ப்ராக்ரஸ். இதுக்கு பேர் என்னன்னா ப்ராக்ரஸ். இந்த ஆன்கோயிங்க்கு என்ன ஆகுதுன்னா ப்ராக்ரஸ்னு இன்னொரு அர்த்தம், முன்னேற்றம் அடையுது. ஓகே, ப்ராக்ரஸ் ஆகுது, அங்கே கடைசியாக முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம என்ன ரெண்டு ஆக்ஷனை கம்பைன் பண்ணுறோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா என்ன, பரிபூரணம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழில் ஒரு 3 மீனிங் இருக்குது. பரிபூரணமா இல்லை முழுமை அடைஞ்சிருச்சு அந்த மாதிரி. அப்போ பர்ஃபெக்ட்னா என்ன, பாஸ்ட்ல அந்த செயல் முடிஞ்சு போன செயல். அதாவது ஈட்டிங் அப்படிங்கிற அந்த செயல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் பிராக்டிஸ்டு பேட்டிங் அப்படிங்கிறப்ப பேட்டிங் வெல். அப்ப இந்த ஒரு செயலுக்கான இந்த டைம் லைன்ல செயல், அதாவது கால ஓட்டம், இந்த கால ஓட்டத்துல இது வந்து பாத்தீங்கன்னா போன மாசம், போன வருஷம், அப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நேற்று, இது வந்து இன்னைக்கு, இது நாளை, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் கால ஓட்டம். இந்த கால ஓட்டத்துல செயல்களும் நடைபெற்று கொண்டே இருக்குது. ஒரு செயல் ஆரம்பிக்கும் மறுபடியும் தொடங்கும், ஒரு செயல் ஆரம்பிக்கும் மறுபடியும் தொடங்கும், ஒரு செயல் அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னும் நடந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் செயலோட தன்மை. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி ஒரு செயல் ஆரம்பிச்சு இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா, வருஷங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீண்டமா இருக்கும். 365 நாள் இருக்கும், வாரத்துல 7 நாள் தான் இருக்கும், மணியில வந்து வெறும் 60 நிமிடங்கள் தான் இருக்கும். அப்ப அதை சின்னதா நம்ம பிரிச்சிருக்கோம். அப்ப சின்ன செயல்களும் இருக்கும், பெரிய செயல்களும் இருக்கும். அதே மாதிரி சின்ன காலமும் இருக்கும், பெரிய காலமும் இருக்கும். ஓகே, இப்ப டிகேட் அப்படின்னா 10 வருஷம் சொல்றோம்ல, அது மாதிரி. இப்ப ஐ ஹாவ் பிராக்டிஸ்டு பேட்டிங் வெல். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட், அதாவது இன்னைக்கு காலம். இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட், அதாவது முடிஞ்சு போன காலம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர், வரும் காலம், அதாவது வரப்போற காலம். இப்ப இந்த பிராக்டிஸ் அப்படிங்கிற அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நான் பிராக்டிஸ் வந்து ஒரு போன வாரம் இல்லைன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது 2 டேஸ், இது வந்து 2 நாளுக்கு முன்னாடி, இது வந்து ப்ரெசன்ட் இங்க. அப்ப இந்த பிராக்டிஸ்ங்கிற அந்த செயல் இங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓகே, 2 நாளுக்கு முன்னாடி நல்லா பயிற்சி எடுத்திருக்கேன், பிராக்டிஸ்ங்கிற அந்த செயல் இங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒரு 4 நாள் தொடர்ந்து பயிற்சி எடுத்திருக்கிறாரு, ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே பயிற்சியை முடிச்சிட்டாரு. அப்ப அந்த முடிஞ்சு போன செயலை நான் வந்து ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து நல்லா பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க ஒரு செயல் வந்து இங்கேயே அந்த செயல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிராக்டிஸ்ங்கிற அந்த செயல் இங்கேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி படம் பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடியே கூட பார்த்துருக்கலாம். படிச்சேன், அந்த கேள்வியை படிச்சேன் அப்படிங்கிறது 2 நாளுக்கு முன்னாடி கூட படிச்சிருக்கலாம், இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட. ஆனா பிரசன்ட்ல அந்த செயல் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அது 1 நிமிஷத்துக்கு கூட முன்னாடி முடிஞ்சிருக்கலாம்,
10 நாளுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த செயல் ஆக்டிவாக இல்லை. அந்த செயலை முடிஞ்சு போன அந்த செயலை ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 விஷயங்கள் சப்ஜெக்ட் மேலே நம்ம நோட் பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு முடிஞ்சு போன செயலை ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்ட் இங்கே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அதாவது இது ஒரு அடையாளத்துக்காக போட்டிருக்கேன். அப்போனா ப்ரெசண்ட்னா இங்கே இந்த ப்ரெசண்ட் எக்ஸாக்டாக இது அப்படின்னா இங்கேருந்து அடுத்தனுடைய ஃபியூச்சர் தான். அதே மாதிரி இங்கேருந்து அடுத்த பின்னாடினுடைய பாஸ்ட் தான். இருந்தாலும் நமக்கு புரியணும், எழுதுறதுக்கு வசதியாக நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போ அதாவது முடிஞ்சு போன ஒரு செயலை நான் ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ப்ராக்டிஸுங்கிறது அந்த முடிஞ்சு போன செயல், அதை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நான் பயிற்சி எடுத்திருக்கேன், நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சப்ஜெக்ட் கூட மொத்தம் 3 விஷயங்களை கவனிக்கணும். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஆக்ஷன் டென்ஸ் கிடையாது. அதாவது ஜஸ்ட் நான் படிக்கிறேன், நான் படித்தேன் அந்த மாதிரி கிடையாது. படித்து இருக்கிறேன். அப்போ படித்தேங்கிற செயல் இங்கே நடக்குது, இருக்கிறேங்கிற செயல் வந்து ப்ரெசண்டில் நடக்குது. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. படித்து இருக்கிறேன், நான் வந்து பயிற்சி எடுத்திருக்கிறேன், பயிற்சி எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயல்ல பயிற்சி எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல 2 ஆக்ஷன், இதுல 2 ஆக்ஷன் இருக்கு. ஒன்று பயிற்சி எடுத்தது இங்க, ஆனா நான் அந்த இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் நடக்கிறது நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. பயிற்சி எடுத்து இருக்கிறேன். அப்ப இதுல 2 ஆக்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் டென்ஸ். ஓகே, இது வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் டென்ஸ். அதுல ஒரு ஆக்ஷன் வந்து முன்னாடியே முடிஞ்சு போனது. ஓகே, இன்னொரு ஆக்ஷன் இப்ப இருந்துகிட்டு இருக்கிறது, நிகழ்காலத்துல இருந்துகிட்டு இருக்குது. அந்த முடிஞ்சு போன ஆக்ஷன் 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கலாம், 1 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷனா தான் இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து 2வதா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சப்ஜெக்டோட காலம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது இது வந்து 2 ஆக்ஷன் இருக்குது, 2 ஆக்ஷனை ஒன்னா சொல்றோம். அதாவது எடுத்திருக்கிறேன். ஓகே, 2 ஆக்ஷனை ஒன்னா சொல்றோம். அப்புறம் இங்க இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது இது 2 ஆக்ஷன் சொல்லி தெரிஞ்சிருச்சு. எப்பவுமே 2 ஆக்ஷன் இருக்கு, 2 பொருள் இருக்கு, 2 இருக்கு அப்படின்னா அதை எப்படி கம்பைன் பண்ண முடியும்? ஏன்னா இங்க 2 ஆக்ஷன் இருக்கு, 2 ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். எடுத்திருக்கிறேன் ஒரே வார்த்தையா இருக்குதா? ஆனா ஆங்கிலத்துல ஐ ஹேவ் பிராக்டிஸ்டு இருக்கு. ஓகே, இது தனித்தனியா இருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்றேன். இப்ப எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயலை எப்படி நம்ம 2 ஆக்ஷனை கம்பைன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்பவுமே 2 ஆக்ஷனை இல்ல 2 பொருளையோ எப்படி கம்பைன் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சைமுல்டேனியஸா கம்பைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட் சைமுல்டேனியஸ். சைமுல்டேனியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் 2 ஆக்ஷனும் நடக்கிற மாதிரி கம்பைன் பண்ண முடியும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஐ ஆம் ரைட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற செயலும் இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு, எழுதிக்கொண்டு அப்படிங்கிற அந்த செயலும் இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆம்ங்கிற செயலும் இந்த ரைட்டிங்கிற செயலும் அட் அ டைம்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ரைட்டிங்கிற செயல்ல மட்டும்தான் உங்களுக்கு பாடி மூவ்மெண்ட் இருக்கிறனால அந்த செயல் தெரியுது. ஆம்ங்கிறது என்னோட பாடியை மட்டும்தான் குறிக்கும். நான் இருக்கிறேங்கிறது, நான் ஜஸ்ட் இப்படி இருக்கிறேங்கிறது என்ன, என்னோட உடல் இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் ரைட்டிங்கிறது அதில் வந்து பாடி மூவ்மெண்ட் இருக்கிறனால இது அந்த செயல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 2 ஆக்ஷனையும் சைமுல்டேனியஸாக 2ம் ஒரே நேரத்தில் நடைபெறுற மாதிரி கம்பைன் பண்ணியிருக்கோம். ஓகே,
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ரெண்டு ஆக்ஷன் இருந்துச்சுன்னா ஒன்னு சைமுல்டேனியஸா கம்பைன் பண்ண முடியும், அதாவது ரெண்டு செயலும் ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி. இன்னொன்னு என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல். அதாவது சீக்வென்ஷியல்னா ஒன்னு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு நடக்கிறது, தொடர்ந்து அடுத்தடுத்து, அதாவது தொடர்ந்து அடுத்தடுத்து. ஓகே, இங்க ஐ ஆம் ரைட்டிங்ல ரெண்டுமே அட் அ டைம்ல ஒரே நேரத்தில் ரெண்டு செயலும் ஒரே நேரத்தில் நடக்குது. இப்ப இந்த ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து இது நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படி கம்பைன் பண்ண முடியும். ரெண்டு இந்த செயல் நடந்துச்சு உடனே அந்த செயல் நடந்துச்சு, அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணு. ஓகே, ஸோ ஒரு ரெண்டு ஆக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு தெளிவா புரியணும்னா ரெண்டு இருக்கு, இப்படி கம்பைன் இப்படி ஒட்டிக்கிறேன்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று அடுத்து இன்னொன்று, ஏன்னா ரெண்டு செயலும் அதிகபட்சம் இப்படிதான் இருக்கும். இது வந்து சீக்வென்ஷியல், ஃபர்ஸ்ட் ஒன்று அடுத்த ஒன்று இப்படி ஒட்டிக்கிறது. இதையே சைமுல்டேனியஸ் அப்படின்னா, சைமுல்டேனியஸா இதை எப்படி கம்பைன் பண்றதுன்னா, மாவும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுவோம், அதுக்கு பேரு ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுறது. சைமுல்டேனியஸா ரெண்டையும் அட் அ டைம்ல மிக்ஸ் பண்ணிடுறோம்ல, அப்போ ரெண்டும் ஒன்னாயிடும், நமக்கு எது மாவு எது தண்ணின்னு தெரியாது. அது மாதிரி தான் நமக்கு நான் எழுதி கொண்டிருக்கிறேங்கிறதுல எந்த செயல் ஆம் எந்த செயல் எழுதி கொண்டு அப்படிங்கிறது தெரியாது, ஏன்னா ரெண்டுமே ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு, இருக்கிறேங்கிறதும் எழுதி கொண்டோம். ஆனா இங்க இந்த பிராக்டிஸ் பண்ணேங்கிறது தனியா தான் நடந்துச்சு. இப்ப இருக்கிறேங்கிறது 2 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு, இங்க இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கு 2 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதே மாதிரி இருக்கிறேங்கிறது 2 நாள் கழிச்சு இப்ப நடக்குது. அப்ப இது ரெண்டும் தனித்தனியா நடக்கிற ஆக்ஷன், அப்ப இது ரெண்டும் இந்த மாதிரி நடக்கிற ஆக்ஷன். இது ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் இது. இதை இந்த பர்டிகுலர் டெஸ்டரையும் இந்த மார்க்கரையும் சைமுல்டேனியஸா கம்பைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, உடைச்சுதான் ரெண்டையும் ஒன்னா கம்பைன் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணக்கூடாது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு செயல் முன்னாடி நடந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு செயல் நடக்குது. அப்ப இதை எப்படி கம்பைன் பண்றாங்கன்னா சீக்வென்ஷியல் காம்பினேஷன் இதுக்கு பேர். ஓகே, அப்ப கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர். இந்த கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா சைமுல்டேனியஸா இருக்கிறேங்கிற ஆக்ஷனும் அதுல அந்த இருந்துகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேங்கிறதுல பாடியும் அங்கதான் இருக்கும், ஓடுறதும் அதுல தான் இருக்கும். சைமுல்டேனியஸ் காம்பினேஷன் அது. இது சீக்வென்ஷியல் காம்பினேஷன். அங்க பாடி அப்ப இருந்துச்சு, 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு எங்க இருந்துச்சு, பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த உடல் எங்க இருக்கு, இருக்கிறாங்கன்னு பிரசன்ட் நிகழ்காலத்துல இருக்கு, ஏன்னா 2 நாள் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப இங்க வந்துருச்சு. அப்ப என்னோட அந்த 2 ஆக்ஷனையும், இந்த செயலையும் நான் தான் செஞ்சேன், இப்ப இருக்கிறேங்கிற செயலையும் இந்த செயலையும் நான் தான் செய்யறேன். ஆனா இந்த செயலை 2 நாளுக்கு முன்னாடி செஞ்சேன், இந்த செயலை இப்ப நான் செய்யறேன். இப்ப ரெண்டையுமே அட் அ டைம்ல கம்பைன் பண்ண முடியாது, ஏன்னா 2 நாளுக்கு முன்னாடி அது, இது 2 நாளுக்கு பின்னாடி. ஆனா நம்ம கிட்ட இன்னொரு காம்பினேஷன் இருக்கு, சீக்வென்ஷியல் காம்பினேஷன். சீக்வென்ஷியலா கம்பைன் பண்ண முடியும். அப்படிங்கறனால கம்பைன்னா என்ன, ஒன்று சேர், அதோட நவுன் ஃபார்ம் தான் காம்பினேஷன். ஓகே, கம்பைன்ங்கிறது வெர்பு. அப்ப நம்ம வந்து சீக்வென்ஷியலா வந்து இந்த செயலை கம்பைன் பண்ண முடியும், 2 நாளுக்கு முன்னாடி நடந்த செயல் அதுக்கப்புறம் இந்த செயல், அப்ப இந்த செயல் இப்படி கம்பைன் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்க யோசிக்கலாம், எடுத்திருக்கிறேங்கிறதுல எடுத்துங்கிற செயல் முதல்ல வருதுல, இருக்கிறேங்கிற செயல் பின்னாடி வருதுல. அப்ப ஆனா இங்க வந்து ஹேவ் முன்னாடி வருது, பிராக்டிஸ் பின்னாடி வருதுல, இது எப்படி சீக்வென்ஷியல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடும். ஆங்கிலத்தோட வேர்ட் ஆர்டர் இப்படி இருக்கு, ஆனா இங்க என்ன கம்பைன் பண்ணிருக்காங்கன்னா 2 ஆக்ஷனை கம்பைன் பண்ணிருக்காங்க, அடுத்தடுத்து நடந்த ஆக்ஷனை கம்பைன் பண்ணிருக்காங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆங்கிலத்தோட வேர்ட் ஆர்டர் அந்த மாதிரி இருக்கு. நான் வச்சிருக்கேன், என்ன வச்சிருக்கேன், பிராக்டிஸ் பண்ணதை வச்சிருக்கேன். அப்ப பிராக்டிஸ் பண்ணது வந்து 2 நாளுக்கு முன்னாடி நடந்ததுதான். ஆனா செயல் வந்து ஒன்று நடந்துச்சு, அப்புறம் இன்னும் நடந்துச்சு, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கோம், அப்படிதான் நம்ம இங்க எடுத்துக்கணும். ஓகே, இங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறங்க செயல் நடந்துச்சு, அப்புறம் தானே இருக்கிறேங்கிற செயல் நடந்துச்சு. அப்ப இந்த மாதிரி வந்து இதுதான் கரெக்டான ஆர்டர்ல சீக்வென்ஷியலா கம்பைன் பண்ணது அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கூடாது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, 2 செயல் நடந்திருக்கு. அந்த 2 செயல்ல இந்த செயல் 2 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இந்த செயல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆங்கிலத்தோட வேர்ட் ஆர்டர் இப்படி இருக்குங்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி இருக்கே தவிர, ஆனா இங்க நடந்த செயல் இதுதான் 2 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு, இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஹேவ் தான். அப்ப தமிழோட வேர்ட் ஆர்டர் ரெண்டையும் ஒன்னா கம்பைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுது. ஓகே, ரெண்டையும் வந்து அக்ளினேஷன் சொல்லுவாங்க.
அதாவது ரெண்டும் ஒட்டி வச்சிருக்கிறதுனால அது வந்து அப்படி இருக்குது. தமிழோட வேர்ட் ஆர்டர் அப்படி இருக்கிறதுனால. ஓகே, இப்போ ரெண்டு ஆக்ஷனை நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எப்படி கம்பைன் பண்ணியிருக்கோம்? சீக்வன்ஷியலாக கம்பைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து எப்படி கம்பைன் பண்ணுறோம்? சைமல்டேனியஸாக. ஓகே, இப்போ ரெண்டு ஆக்ஷனை நம்ம வந்து இது ஒரு ரெண்டு ஆக்ஷன் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை சீக்வன்ஷியலாக கம்பைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இந்த காம்பினேஷனுக்கு பேர் என்ன? சீக்வன்ஷியல் காம்பினேஷன். ஓகே, இப்போ அதுக்கடுத்து டபுள் ஆக்ஷன் டென்ஸ், டபுள் ஆக்ஷன் கம்பைன்டு டென்ஸ் அப்படின்னு போட்டுப்போம். அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரிய வரும். ஓகே, டபுள் ஆக்ஷன் கம்பைன்டு டென்ஸ். இதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் சிங்கிள் ஆக்ஷன் தான். அதனாலதான் அதுலயே டென்ஸும் காட்டும், செயலும் காட்டும். ஆனா இங்க இதுல மட்டும் டென்ஸ் இருக்கும், இதுல டென்ஸ் இருக்காது. அடுத்து நான் அதுக்கு தான் வரேன். இப்ப சப்ஜெக்டோட டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க ரெண்டு ஆக்ஷன் இருக்குங்கிறனால, ரெண்டு செயல்பாடுகள் இருக்குங்கிறனால சப்ஜெக்ட் வந்து அட் அ டைம்ல ஒரு கால ஓட்டத்துல ரெண்டு இடத்துல இருக்க முடியாது. ஓகே, ரெண்டு செயல்ல இருக்கலாம், ஆனா ரெண்டு காலத்துல இருக்க முடியாது. ஓகே, காலம் ரொம்ப முக்கியம். ரெண்டு காலத்துல இருக்க முடியாது. நான் எக்ஸாக்டா 8 மணிக்கு இங்க இருக்கேன்னா இங்கதான் இருக்கேன்னு அர்த்தம். 8:10க்கு வேணா வேற இடத்துல இருக்கலாம், 7:50க்கு இன்னொரு இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா 8 மணிக்கு இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே 8 மணிக்கு நான் வந்து இன்னொரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அப்படி யாராலும் இருக்க முடியாது. ஒரு அதிசய பிறவியால தான் இருக்க முடியும். ஓகே, அப்படி யாருமே இங்க கிடையாது. ஸோ சப்ஜெக்டோட செயல் நிறைய செயலை சப்ஜெக்ட் செய்யும். 1000 செயலை செய்யலாம், 10,000 செயலை செய்யலாம். ஆனா சப்ஜெக்ட் அட் அ டைம்ல ஒரு இடத்துல தான் இருக்கும். அட் அ டைம்ல நீங்க வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே எழுதிக்கிட்டே இருக்கலாம், அது ஒரு செயல் தான். இப்போ வந்து பேசிக்கிட்டே எழுதிக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ 3 செயல் அட் அ டைம்ல என்னால் செய்ய முடியும். பேசிக்கிட்டே எழுதிக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், 3 செயலும் செய்ய முடியும். ஆனா சப்ஜெக்டோட அந்த காலம், சப்ஜெக்ட் எந்த காலத்துல இருக்குது அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்க முடியும். ஓகே, ஏன்னா மனிதர்களாலே மிருகங்களாலே நிறைய செயல் செய்ய முடியுங்கிறனால நான் அட் அ டைம்ல 4 செயல் 5 செயல் கூட செய்யலாம். ஆனா என்னோட அந்த காலம் என்ன, சப்ஜெக்ட் எந்த காலத்துல இப்ப இருக்குது அது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்க முடியும். ஏன்னா உலகத்துல எந்த ஒரு மிருகத்தாலேயோ மனிதர்களாலேயோ யாராலையும் ஒரே டைம்ல 2 இடத்துல இருக்க முடியாது. ஓகே, நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமா இன்னொரு இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகலாமே தவிர நம்ம அங்க உடல் இருக்குன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தாலும் நம்மள அங்க வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே தான் பண்ண முடியும். ஆனா இங்க இருக்கிறது அங்க வந்து காட்டலாம், இங்கேயும் அங்கேயும் இருக்க முடியாது அட் அ டைம்ல. ஓகே, ஸோ அதனால இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டோட காலம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிங்கிள் ஆக்ஷன் டென்ஸ்ல நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுலதான் வந்து டென்ஸும் இருக்க போகுது, ஆக்ஷனும் இருக்க போகுது. ஆனா டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன்லாம் வரும்போது கண்டிப்பா சப்ஜெக்டோட ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஒரு டென்ஸ்னா சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் ஏதோ ஒரு காலத்துல தான் இருக்கும். மீதி அதுக்கு முன்னாடி நடந்த செயலை வந்து வச்சிருக்கலாம், இல்லை இனிமேல் நடக்க போற செயலை வந்து ஏதாவது சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சப்ஜெக்ட்டுக்கு 2-3 செயலை செய்யக்கூடிய தன்மை இருக்குங்கிறதுனால. ஆனா சப்ஜெக்ட் அட் அ டைம்ல ஒரு இடத்துல தான் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன் அப்படின்னா இங்க கம்பைன் பண்ணும்போது இந்த ஹேவ்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ராக்டிஸ்ங்கிறது நடந்து முடிஞ்சு போன டென்ஸ் செயல். அப்ப நான் இங்கேயும் இருக்கேன்னா அப்ப இது ஆக்சுவலா இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எங்க தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா செயல் வந்து பாத்தீங்கன்னா செயலை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும், செயலோட தன்மையை எடுத்துக்க முடியும், செயலை இல்லை, செயலோட தன்மையை. இப்ப உங்களுக்கு தெளிவா சொல்லணும். அதாவது நான் ஏன் உங்களுக்கு அடிக்கடி இந்த 5 வெர்ப்ஸை வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்றேன், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், எந்த வெர்பை எடுத்து நம்ம யூஸ் பண்றோங்கிறது தெரியணும். பிரசன்ட் டென்ஸ்லயே சிம்பிள், பிரசன்ட் டென்ஸ்லயே என்னது சிம்பிள் அஸ்பெக்ட்,
அடுத்து ப்ரெசண்ட்லேயே கண்டினியூஸ் அஸ்பெக்ட், கண்டினியூஸ் அதாவது ப்ராக்ரஸிவ் அஸ்பெக்ட். ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள், இது சாரி இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன? பார்ட்டிசிபிள்னா ஆக்ஷன் இருக்கும், டைம் இருக்காது. அதே மாதிரி இதுவும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்ல சிம்பிள் அஸ்பெக்ட், இது வந்து கண்டினியூஸ் அஸ்பெக்ட், அதாவது ப்ராக்ரஸிவ் அஸ்பெக்ட். கண்டினியூஸ் கண்டினியூஸ் அஸ்பெக்ட்னா என்ன? ஐஎன்ஜி விர்பு. ஐஎன்ஜி விர்பு என்னது? இங்கே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிசிங், ப்ராக்டிசிங். ஓகே, ப்ராக்டிசிங். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுல பார்த்தீங்கன்னா செயல் முடிஞ்சு போயிருக்கும், ப்ராக்டிஸ்டு, ப்ராக்டிஸ்டு. இது ப்ராக்டிசிங், இது ப்ராக்டிஸ், படிக்கிறேன், ப்ராக்டிஸ். இது வந்து ரீட், ரெட், ரெட். இது வந்து ரீட், ரெட், ரெட், ரீடிங். இது வந்து ரீட், ரெட், ரெட். ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமும் இருக்குது, காலமும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆக்ஷன் இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கங்க. செயல்னாவே ஆக்ஷன் இருக்கும். ஆனால் என்ன இருக்காதுன்னா இந்த மூணுலையும் டைம் இல்லை. டைம் நோ, டைம் நோ, டைம் நோ. இது ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட்லாம் புரியல அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஓகே, இது வந்து டைம் என்ன? ப்ரெசன்ட், நிகழ்காலம். இது டைம் என்ன? பாஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்டு. இது வந்து என்னது? ஓகே, வாட்ச். ஏன்னா படம் பார்த்தோம்ல, அது வாட்ச்டு. இது வந்து வாட்ச், ப்ராக்டிஸ். ஓகே, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஏன் என்ன சொல்லியிருக்கோம்? ஹேவ் போட்டு ப்ராக்டிஸ்டு போட்டோம், ப்ராக்டிஸ்டு. அதே மாதிரி ஹேவ் போட்டு வாட்ச்டு. ஐ ஹேவ் வாட்ச்டு த மூவி கில்லி. ஐ ஹேவ் ப்ராக்டிஸ்டு பேட்டிங் வெரி வெல். ஐ ஹேவ் read the lesson. I have read. I have read the lesson. அதாவது இப்போ நம்ம ஏன் இந்த இடத்துல இந்த வாட்சிட போடுறோம், இங்கே வந்து வாட்சிட போடுறோம் அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு ஏன் ஹேவ் போடுறோன்னு பார்த்துறோம். இப்போ இங்கே ஹேவ் நாம் போடும்போது இது சப்ஜெக்டோட செயலையும் காட்டுது. அதாவது சப்ஜெக்ட் மொத்தம் டபுள் ஆக்ஷன் டென்ஸ், இது ரெண்டு செயலை செய்யுது. அப்போ அதில் ஒரு செயல் ஹேவ். அந்த ஹேவோட ஹேவ் அப்படின்னா வச்சிருக்கிறது, பொசஸ் பண்றது, அந்த செயலையும் காட்டுது. அதே நேரத்தில் இது இங்கே இருந்து எடுத்தது, இங்கேயும் ஒரு ஹேவ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த ஹேவ் கிடையாது, இது இங்கே இருந்து எடுத்த ஹேவ். அதனால தான் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஹேவை எடுத்துறேன். இந்த ஹேவ் என்ன சொல்லுதுன்னா ஒரு செயலையும் சொல்லுது, அதாவது சப்ஜெக்ட் வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த செயலையும் சொல்லுது. அதே நேரத்தில் சப்ஜெக்டோட காலத்தையும் காட்டுது. காலம் என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, காலம் என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கப்புறம் சப்ஜெக்டோட காலம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு, நிகழ்காலம்னு. ஆனால் அதுக்கடுத்து இன்னொரு ஆக்ஷனும் சப்ஜெக்ட் செஞ்சிச்சு. அந்த செயல் என்ன? வாட்ச். அதாவது செயல் முடிஞ்சு போச்சு. செயல் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு அதை காட்டுறதுக்கு ஒரு வெர்பு இருக்கு, பாஸ்ட் டென்ஸ். அப்போ இங்கே இருந்து எடுத்து போடலாம்ல, சப்ஜெக்ட் எத்தனை செயலை வேணாலும் செய்யும். அது மாதிரி அந்த முடிஞ்சு போன செயலுக்கு பாஸ்ட் டென்ஸ்லேருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து போடலாம்ல. அப்படின்னா போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ ஐ ஹேவ் வாட்ச்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் நிகழ்காலத்தில் இந்த செயலில் இருக்கு. அதே நேரத்தில் இந்த செயலை செய்யும்போது அது மறுபடியும் இறந்த காலத்துக்கு போயிடுச்சுன்னா அப்போ சப்ஜெக்ட் இந்த செயலில் எந்த காலத்தில் தான் இருக்குது? அட் அ டைமில் சப்ஜெக்ட் வந்து நிகழ்காலத்துலேயும் இருக்கிறார், இறந்த காலத்துலையும் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்துடும். அப்போ சப்ஜெக்ட் ஒரு அதிசய பிறவியாக மாறிடுவார். அதனால தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு வெறும் செயலை மட்டும் காட்டக்கூடிய ஆனாலும் காலம் காட்டாத செயல், முடிஞ்சு போன செயல் ஆனால் காலம் காட்டாத அந்த ஒரு வாட்ச்டு அப்படிங்கிறது இங்கே இருக்குது.
பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த வாட்ச்ல எடுத்துக்கொண்டு வந்து இங்க போடுறோம். ஓகே, ஏன் இப்படி போடுறோம்? ஏன் ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருதுன்னா, ஏன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறோம்னா, பாஸ்ட் டென்ஸ் எடுத்து போட்டோம்னா சப்ஜெக்ட் வந்து நிகழ்காலத்திலையும் இருக்கு இறந்த காலத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடும். சப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஒன்றும் புரியாது. அதனாலதான் நம்ம செயல் முடிஞ்சு போச்சு ஆனாலும் காலம் காட்டாத அந்த ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை போடுறோம். ஓகே, ஏன்னா நம்ம சப்ஜெக்டோட பிரசன்ட் நிகழ்காலத்தை பத்தி தான் பேசுறோம். ஆனாலும் அது இறந்த காலத்தில் நடந்த அந்த செயலை வச்சிருக்குன்னு தான் பேசுறோம். செயல்னா அந்த செயலையே இப்ப வச்சிருக்குன்னு கிடையாது, ஏன்னா செயலை முடிஞ்சு போச்சு. அந்த செயலோட தன்மைனா என்ன? வாட்ச். அதனாலதான் அந்த காலத்தை நம்ம எடுத்துட்டோம். ஓகே, காலத்தை நம்ம எடுத்துட்டோம். காலத்தை காட்டினோம், சப்ஜெக்ட் அங்கேயும் போயிடும். அங்க போய் அந்த செயலை இப்ப செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, வாட்சுங்கிற செயலுக்கு நம்ம காலத்தை காட்டினோம்னா சப்ஜெக்ட் அங்க போயிடும். சப்ஜெக்ட் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும், நிகழ்காலத்துல தான் இருக்கணும். அதே நேரத்துல இறந்த காலத்துல நடந்த அந்த செயலோட தன்மையை மட்டும் எடுத்துக்கணும், காலத்தை எடுத்துக்க கூடாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, காலத்தை காட்டாத செயலை மட்டும் காட்டக்கூடிய அந்த வெர்பை எடுத்துக்கொண்டு வந்து இங்க போடுறோம். அப்ப நான் வச்சிருக்கேன், என்ன வச்சிருக்கேன்னா பார்த்தேன் அப்படிங்கிறத வச்சிருக்கேன். ஓகே, அப்ப ஐ ஹவ் வாட்ச்டு த மூவி கில்லி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்ப உங்களுக்கு சப்ஜெக்டோட ரெண்டு காலத்தையும் காட்டக்கூடாதுங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செயல் வேணா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன செயலை மட்டும்தான், செயலோட தன்மையை மட்டும்தான் எடுக்கிறோம். செயலை எடுத்துக்கூடாது. செயலை எடுத்தோம்னா சப்ஜெக்ட் அந்த காலத்துக்கு போயிடும். செயலோட தன்மையை மட்டும் எடுத்துக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கணும். செயல் அல்ல, செயலின் தன்மை. இங்கதான் சப்ஜெக்ட் வந்து அந்த செயலை எடுத்துக்குது. ஐ ஹேவ் செயலை, அந்த செயலை செய்யுது. இங்க அந்த செயலை செயல் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன செயல் நம்ம எப்படி என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் அந்த செயலோட தன்மையை தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா செயலே முடிஞ்சு போச்சு. அப்ப செயல் முடிஞ்சு போனா அந்த தன்மையை தான் எடுத்துக்க முடியும். நான் இப்ப படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது செயல் முடிஞ்சு போச்சு. படிச்சிருக்கேங்கிறத செயல் முடிஞ்சு போச்சு. அப்ப நாங்க என்ன படிச்சனோ அந்த பாடத்தை தான் இப்ப என்னால எடுத்துக்க முடியும். செயலை எடுத்துக்க முடியுமா? செயல் தான் முடிஞ்சு போச்சு. ஓகே, உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். ஏன்னா அந்த மாதிரி புரியுற மாதிரி இருக்கும் சில எக்ஸாம்பிள் புரியாத மாதிரி இருக்கும். இப்போ ஐ ஹேவ் வாட்ச்ல அது உங்களுக்கு புரியுறது கஷ்டமா இருக்கும். ஆனா ஐ ஹேவ் ரெட், ஐ ஹேவ் ஸ்டடில ஈஸியா புரியும். ஏன்னா அந்த செயலோட தன்மை அப்படி. இப்ப நான் படிச்சேன் அப்படிங்கறதுல செயல் முடிஞ்சு போச்சு. படிச்சிருக்கேங்கிறதுல செயல் முடிஞ்சு போச்சு. ஆனா நான் அதுல என்ன படிச்சேன், என்ன கேள்வியை படிச்சேங்கிற அதை இப்ப என்னால மனசுக்குள்ள கொண்டு வந்துக்க முடியும். அப்ப முடிஞ்சு போன செயலோட செயலை எடுத்துக்க முடியாது, செயலின் தன்மையை தான் எடுத்துக்க முடியும். அந்த இதுல இருந்து என்ன நமக்கு எஃபெக்ட் ஆகுது அதை மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஓகே, அதை ப்ரெசன்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ண முடியும். நான் அந்த கேள்விக்கு நான் அந்த பாடத்தை படிச்சிருக்கேன், இப்ப அதை கேட்டா நான் பதில் சொல்லுவேன். அப்ப படிச்சிருக்கேங்கன்னா அந்த செயல் முடிஞ்சு போச்சு. ஆனா அதன் மூலமா பெற்ற அந்த பலன், அந்த எஃபெக்ட் அது இப்ப என்கிட்ட தான் இருக்கு. அதைத்தான் நான் வந்து எடுத்துக்க முடியும் முடிஞ்சு போன செயல்ல இருந்து. ஓகே, சப்போஸ் நான் சப்ஜெக்ட் அந்த செயல்ல இருக்குன்னு சொல்லி போனோம்னா சப்ஜெக்ட் பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடும். சப்ஜெக்ட் அங்க நிலைப்படுத்தக்கூடாது, ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் அங்க நிலைப்படுத்தக்கூடாது. சப்ஜெக்டை நம்ம பிரசன்ட்ல தான் நிலைப்படுத்தணும். ஆனா முடிஞ்சு போன அந்த செயலோட தன்மையை எடுத்துக்கணும். அப்ப அது எந்த செயலோட தன்மை? வாட்ச்டு. இங்க ஐ ஹாவ் ரெட், படிச்சிருந்தேன், அந்த படிச்சங்கிற அந்த செயலோட தன்மையை. ஓகே, ஐ ஹாவ் பிராக்டிஸ்டு. அப்ப எந்த செயலோட தன்மை? பிராக்டிஸ்டு, அந்த செயலோட தன்மையை. ஓகே, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ ஹாவ் வாட்ச்டு. சரி, ஓகே. இப்ப இங்க டபுள் ஆக்சன் இருக்கு. சப்ஜெக்ட் எந்த காலத்துல இருக்கு அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். அதுக்கு ஏன் இந்த மாதிரி டென்ஸ் எல்லாம் போடுறோம், இந்த மாதிரி ஏன் இந்த 5 வெர்பு யூஸ் பண்றோம்னு இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தமிழ்ல ஒன்னா இருக்குங்கிறதுனால படித்திருக்கிறேன் உங்களுக்கு தெளிவா எழுதுறேன். படித்திருக்கிறேன் அப்படின்னு தமிழ்ல ஒன்னா இருக்குது. படித்திருக்கிறேன். பயிற்சி எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி படம் பார்த்திருக்கிறேன். சோ இங்க 2 ஆக்ஷனும் கம்பைன் பண்ணி ஒன்னா இருக்கிறதுனால, அதாவது கம்பைன்ல ஒரே இதா சொல்லியிருக்காங்க, கம்பைன்னா வேற. ஓகே, இங்க 2 ஆக்ஷனையும் ஒன்னா வந்து இது வந்து அக்குலினேட்டிவ்னு சொல்லுவாங்க, ரெண்டையும் ஒட்டிக்கிறது. ஓகே, அப்படி
தமிழ் லாங்குவேஜ் 2 ஆக்ஷனையும் அந்த மாதிரி ஒட்டி பேசுறதுனால நம்ம வந்து ப்ரிபோசிஷன் அப்படிதான் பேசுவோம். வீட்டில் இருக்கிறேன், ஆங்கிலத்தில் அட்டு தனியாக சொல்லுவாங்க, ஹோம் தனியாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம லாங்குவேஜ் அப்படி. அப்போ நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு தன்மை ஏற்பட்டுருது அப்படின்னா, நம்ம பிரெயின் எப்படி அனலைஸ் பண்ணிக்குதுன்னா, அப்போ எல்லா ஆக்ஷன்லையுமே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து எல்லா ஆக்ஷன்லையுமே இந்த பார்த்திருக்கிறேன், எடுத்திருக்கிறேன், படித்திருக்கிறேங்கிறோட இந்த இருக்கிறேங்கிறத சேர்த்து பார்த்தனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, இந்த ஆக்ஷன்லையும் டைம் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ஆக்ஷன்ல இருக்கிற டைமை எடுத்துட்டு தான் நம்ம பேசுறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படித்திருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க நல்லா பிரிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, படித்து பிளஸ் அப்புறம் படிச்சு முடிச்சிட்டேன், அப்புறம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். இது ஓகே. அதே மாதிரி தான் பார்த்திருக்கிறேன், பார்த்து முடிஞ்சிருச்சு, அப்புறங்கிற காலம் ஓடிருச்சு, அதுக்கப்புறம் இருக்கிறேன். ஏன்னா செயல் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் ஓடி இருக்கு, அப்புறம் இருக்கிறேன். ஓகே. அதே மாதிரி தான். ஸோ இங்க இந்த படித்து, பார்த்து, அதுக்கப்புறம் என்னது எடுத்து, இதுலாம் காலம் ஏதாவது தெரியுதானா? தெரியல. பிரிச்சு பார்த்தோம்னா இதுலயும் காலம் இல்லைங்கிறது தெளிவா தெரியும். ஓகே. ஆனா இதுல ஏன் ஆங்கிலத்தில் தெளிவாக தெரியுதுன்னா, ஆங்கிலம் பிரித்து பேசுறதுனால நமக்கு இதில் தெளிவாக தெரியுது. தமிழ் 2ஐயும் ஒட்டி பேசுறதுனால நமக்கு இதுலேயும் காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். படித்திருக்கிறேங்கிறதுல படித்துலேயும் காலம் இருக்குது, இருக்கிறேங்கிறதுலையும் காலம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தெரியுது, அது ப்ரெசன்ட் டென்ஸ்னு. ஆனால் அது கூட நம்ம இதை சேர்த்து படித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், எடுத்திருக்கிறேன்னு சொல்லும்போது இந்த படித்து, பார்த்து, எடுத்துலையும் காலம் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக இதுலேயும் காலம் கிடையாது. அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை இங்கேருந்து எடுத்திருக்கோம் ப்ரெசண்டில், செகண்ட் ஆக்ஷனை இங்கே இருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு தெரியணும். சில ஆக்ஷனில் டைம் இருக்குது, சில ஆக்ஷனில் டைம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே. அட் அ டைமில் 2 சப்ஜெக்ட்டுக்கு 2-3 கம்பைன்டு ஆக்ஷன் டென்ஸில் எல்லா ஆக்ஷனுக்குமே டென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் இந்த செயல்லையும் இருக்குது, இந்த செயல்லையும் இருக்குது, இந்த செயல்லையும் இருக்குது, அப்போ எங்கே தான் இருக்குது சப்ஜெக்ட் இப்போ அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் சப்ஜெக்ட் இந்த செயலில் தான் இருக்குது, ஆனால் நடந்து முடிஞ்ச இந்த செயலோட தன்மையை வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டென்ஸ் பேசுகிறோம். ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஜெக்டோட டென்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியணும். சப்ஜெக்டோட டென்ஸ் எதில் இருக்குது? நிகழ்காலத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த நிகழ்காலத்துக்கும் முன்னாடி நடந்த அந்த செயலை இல்லை, செயலை எடுத்துக்க முடியாது. எடுத்தா சப்ஜெக்ட் அங்கே போயிடும். செயலோட தன்மையை தான் எடுத்துக்க முடியும். நான் படித்திருக்கிறேங்களா, இப்பயும் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த படிச்சப்ப ஒரு 4 கேள்வி படிச்சிருக்குன்னா அந்த செயலோட தன்மை என்ன, 4 கேள்வி எனக்கு தெரியும், அதைத்தான் எடுத்துக்க முடியும். அப்போ எந்த செயலோட தன்மை? ரீடு, ரெட், அந்த செயலோட ரீடிங்கோட தன்மையை எடுத்துக்க முடியும். அதனால தான் அந்த ரீடிங்கா எந்த செயலோட தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது ரீடிங் அந்த செயலோட தன்மையை நம்ம போடுறோம். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் காட்டாத அதே நேரத்தில் அந்த செயலோட இது மட்டும்தான் நம்ம போட முடியும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு மொத்தம் 3 சொல்லியிருந்தேன். என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஆக்ஷன் கம்பைன்டு டென்ஸ். இது ரெண்டாவது என்ன அப்படின்னா, சப்ஜெக்டோட டென்ஸ் என்ன, சப்ஜெக்ட், த டென்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி போடலாம். அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியணும். த டென்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். ஓகே. டென்ஸ்னா என்ன? இங்க டைம் தான் அந்த டென்ஸ்னு சொல்லியிருக்கேன். சப்ஜெக்டோட டைம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் 4 செயலை செய்யும், ஆனால் என்ன டைம்ல இப்போ இருக்குது அந்த சப்ஜெக்ட், அதுதான் முக்கியம். அதுக்கடுத்து பாடி மூமெண்ட், இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ ஏன்னா எந்த 2-3 செயலை செய்யும் போது சப்ஜெக்ட் இப்போ எந்த செயலில் பாடி மூமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியணும். ஏன்னா சப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே 2 ஆக்ஷன் இருக்கு. அப்போ சப்ஜெக்டோட 2 ஆக்ஷன்னா எந்த ஆக்ஷன்ல பாடியோட மூவ்மெண்ட் இருக்குது? ஏன்னா சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு பாடி இருக்கும்ல. ஓகே. ஒரு சின்ன எறும்பா இருந்தாலும் அதுக்கும் வந்து ஒரு உடல்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த
ஐ ஆம் ரைட்டிங் அப்படிங்கிறதுல எதில் பாடி மூமெண்ட் இருக்குது? ரைட்டிங்கிறதுல பாடி மூமெண்ட் இருக்குது. ஏன்னா ஆம்ங்கிறது ஜஸ்ட் இருக்கிறேன் அப்படிங்கிறதா, ஜஸ்ட் இருக்கிறேங்கிறது இதுதான் என்னோட உடல் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ரைட்டிங்கில் இப்போ எழுதும்போது அந்த பாடி மூமெண்ட் தெளிவாக தெரியும். அப்போ சப்ஜெக்டோட பாடி மூமெண்ட் எதில் இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது. இதே நேரங்களில் சில நேரங்களில் பாடி மூமெண்ட் தெரியாது. ஐ ஆம் திங்கிங் அப்படிங்கிறதுல பாடி மூமெண்ட் தெரியுமானா தெரியாது. ஏன்னா அது உடலுக்குள்ளே நடக்குது. ஐ ஆம் ஸ்மெல்லிங் அப்படிங்கிறது ஸ்மெல்லிங்கில் பாடி மூமெண்ட்லாம் தெரியாது. இப்படி நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் பொதுவாக ஸ்மெல்லிங் அப்படிங்கிறதுல பாடி மூமெண்ட்லாம் தெரியாது. அதனால தான் அதையெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயல் நடக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஓகே, ஆனால் இங்கே ரைட்டிங்கிறதுல கண்ணுக்கு தெரியும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங்கிறது நம்ம கண்ணுக்கு பொதுவாக தெரியறதில்ல. நம்ம இப்போ யோசிக்கலாம், இப்படி வச்சு இப்படின்னா நம்ம வந்து பாடி மூமெண்ட் இருக்குல்ல, இப்போ யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக இதை கூட நம்ம என்ன சொல்லலாம்னா தலையில் கை வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். திங்கிங் நம்ம ரொம்ப சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத செயல் பாடி மூமெண்ட்லாம் இருக்கிறதுனா அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் நம்ம சொல்லுவோம். ஓகே, அது வேற டாபிக். இருந்தாலும் இப்போ வந்து லைட்டாக இது அது ரிலேட்டடாக வருது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ ஐ ஆம் ரைட்டிங் அப்படிங்கிறல சரி, இதில் பாடி மூமெண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா நான் இருக்கிறேங்கிறது ஜஸ்ட் இருக்கிறேன். ஆனால் ரைட்டிங்கிற அந்த ரெண்டுமே சைமல்டேனியஸ் ஆக்ஷன்கிறனால இந்த ரைட்டிங்கில் பாடி மூமெண்ட் நமக்கு தெரியுது. இப்போ இந்த ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டு அப்படிங்கிறதுல எங்க பாடி மூமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டு பேட்டிங் வெரி வெல் போட்டுப்போம். இதில் பாடி மூமெண்ட் எங்கே இருக்கு? ஏன்னா நமக்கு ஒரு செயல்னாவே பொதுவாக என்ன நினைப்போம்னா பாடி ஆக்ஷன் தான் செயல் அப்படின்னு சொல்லி பொதுவாக நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா ஜென்ரலான கான்செப்ட் அது. இப்போ ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டு பேட்டிங் வெல் அப்படிங்கிறதுல ஹேவ்ல பாடி மூமெண்ட் இருக்கா? ஹேவ்ல பாடி மூமெண்ட் இருக்கானா? கிடையாது. ஹேவ்ல கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு டஸ்டர் வச்சிருக்கேன். இதை என்ன சொல்ல முடியும்னா ஹேவ்னா என்னன்னா ஜஸ்ட் பொசன். இதை கூட நான் கையில் வச்சிருக்கேன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கையில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்போ அங்கே ஒரு டிவி எனக்கு இருக்குது. அந்த டிவி எனக்கு சொந்தமாக இருக்குது. நான் ஒரு டிவி வச்சுருக்கேன்னு சொல்ல முடியும். நான் ஜஸ்ட் இப்படி தான் இருக்கேன், டிவி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கும் அதுக்கும் இந்த செயல், அந்த வச்சுருக்கேங்கிற செயலுக்கு என்ன பாடி மூமெண்ட் இருக்குது? கிடையாது. வச்சுருக்கேங்கிறது அது ஒரு பொசஷன், அவ்வளோதான். அந்த வச்சுருக்கேங்கிறதுல ஒரு பாடி மூமெண்ட்டு தெரியாது. அந்த செயல்லையும் பாடி மூமெண்ட் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி செயல் தான். ஆமும் அந்த மாதிரி செயல் தான். இருக்கிறேங்கிறதும் ஹேவும் அந்த மாதிரி செயல் தான். நான் ஒரு கார் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து காரை வந்து இந்த கார் என்னோட சொந்தம் தான் அப்படிங்கிறத நான் காரை நான் கட்டி பிடிச்சிக்கலாம், தலைமலை தூக்கி கூட வச்சுக்கலாம். அதுக்காக அதெல்லாம் நான் என்ன சொல்ல முடியும்னா காரை கட்டி பிடிச்சிருக்கேன்னா சொல்ல முடியும், காரை தலையில் தூக்கி வச்சிருக்கேன்னா சொல்ல முடியும். காரை வந்து நான் ஹேவ் பண்ணுறேங்கிறதுக்கான அது பாடி மூவ்மெண்ட் கிடையாது. அப்படி அந்த தலையில் தூக்கி வச்சா கூட தலையில் தூக்கி வச்சிருக்கேங்கிறதுக்கான செயல் அது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ஹேவ்ல பாடி மூவ்மெண்ட் கிடையாது. அப்போ ப்ராக்டிஸ்ல பாடி மூவ்மெண்ட் இருக்கானா? அதுலயும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஏன்னா இது ஹேவ்ங்கிறது என்னன்னா நடந்து முடிஞ்சு போன ஒரு செயலை தான் பொசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ ஐ ஆம் பையிங் எ கார்னா இப்போ நான் வந்து கார் வாங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஐ ஹேவ் அ கார்னா நான் வாங்கின காரை தான் வச்சிருக்கேன்னு சொல்ல முடியும். அப்போ நடந்து முடிஞ்ச செயலை தான் நான் என்ன பண்ண முடியும்னா ஹேவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஐ ஆம் ஹேவிங் எ பென் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ் எடுக்கும்போது பார்த்துருக்கோம். ஐ ஆம் ஹேவிங் எ பென்னில் செயல் இப்போ தான் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் எனக்கு அந்த பேனா வரலைன்னு சொல்லி, இன்னும் என்கிட்ட அந்த பேனா இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இந்த ஹேவிங்கிற செயல் இப்போ தான் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, இப்போ தான் மெல்ல மெல்ல பேனாவை பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஹேவ் ஏன் யூஸ் பண்ணுறோம்னா நடந்து முடிஞ்சு போய் அந்த செயல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து பெற்றிருக்க முடியும். ஐ ஹேவ் அ டிவியில் ஏற்கனவே நான் டிவியை வாங்கிட்டேன், அதை தான் நான் வச்சுருக்கேன். அது மாதிரி நடந்து முடிஞ்ச செயலை நான் வந்து வச்சுருக்கேன். அப்போ இதில் பாடி மூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே தான் ப்ராக்டிஸில் பாடி மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஆனால் செயல் முடிஞ்சு போன தன்மையில் தான் இருக்குது அது. அப்போ அதில் பாடி மூவ்மெண்ட் இருக்கானா? கிடையாது. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா பாடி மூவ்மெண்ட் இல்லை, இதுலையும் இல்லை. அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்ல முடியுதுன்னா நான் கில்லி படத்தை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சு போன செயலை இங்கே நின்றுக்கிட்டே ஏன் என்னால் சொல்ல முடியுது அப்படின்னா அந்த செயலே முடிஞ்சு போச்சு. ஓகே,
ஸோ அந்த செயல் முடிஞ்சு போனனால எனக்கு அதில் இப்போதைக்கு பாடி மூமெண்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நடந்து முடிஞ்சு போன செயலை தான் நான் வந்து ஹேவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஆக்டிவாக இருக்கிற செயலை என்னால் ஹேவ் பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவாக இருக்கிற ஐ ஹாவ் ப்ராக்டிஸிங்னு போட முடியாது. ப்ராக்டிஸுங்கிறது என்னது? செயல் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஐஎன்ஜி வெர்பு. செயல் ஆக்டிவான காலம் கிடையாது. அப்போ செயல் ஆக்டிவாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? சப்ஜெக்ட் பாடி வந்து அங்கே இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணுறோம்? ஆம் போடுறோம். ஓகே, இங்கே சப்ஜெக்ட் ஆம் இருந்தால் தான் அந்த பாடி அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஓகே, செயல் இங்கே ப்ராக்ரஸிவ். அப்போ அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. உடல் அந்த செயலில் இருந்து வேலையை செஞ்சால் தான் செயல் ப்ராக்ரஸ் ஆகும். அதனால தான். ஆனால் இங்கே நம்ம ஏன் ஹேவ் போட்டோம் அப்படின்னா செயல் ப்ராக்ரஸ்லாம் கிடையாது, முடிஞ்சு போன செயல். அதை நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஹேவ் பண்ணுறேன். அப்போ ஏன் ஐ ஹேவ் ப்ராக்டிஸும் போட முடியாது? இந்த ப்ராக்டிஸுங்கிறது ஆக்டிவான பாடி மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய செயல். அப்போ இங்கே பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பொசஷனை சொல்கிறது. பாடி அங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஜஸ்ட் நான் அந்த செயலை பொசஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ நம்ம வந்து இங்கே ஆம் போட்டாதான் பாடி அங்கே நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லி நிலைப்படுத்தினாதான் அந்த பாடி அந்த உடல் இந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் அந்த செயலை தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு உடல் தேவைப்படுது. அந்த உடலையும் வந்து சப்ஜெக்ட் இருக்கிறேன் அப்படிங்கிற ஆமாம் அந்த செயலை தான் இப்போ அந்த உடல் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் ஆம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். சப்ஜெக்ட் அந்த செயலை தான் எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கணும் பார்க்கலாம். சப்ஜெக்ட் தன்னோட உடலை கொடுத்து இந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணுது. ஏன்னா ஒரு செயல் ப்ராக்ரஸ் ஆகணும்னா அந்த செயலை சப்ஜெக்ட் இருக்கணும், தன்னோட உடலை நிலைப்படுத்தி இருக்கணும். அப்போ தான் செயல் ப்ராக்ரஸ் ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐ ப்ராக்டிஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதோட அர்த்தம் என்னன்னா நான் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனால் இப்போ எக்ஸாக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இப்போ எக்ஸாக்டாக செயல் நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்னா சப்ஜெக்டோட பாடி அங்கே இருக்கணும், உடல் அங்கே இருந்து நான் சப்ஜெக்டோட உடல் அங்கே தான் இருக்குன்னு நிலைப்படுத்தினாதான் செயல் முன்னேறும். அதே நேரத்தில் செயல் முன்னேறாமல் இப்போ அந்த செயல் முன்னேறிட்டுலாம் இல்லை, நான் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்லலை. இப்போ எக்ஸாக்டாக செய்யணும்னா செயலில் அந்த சென்டென்ஸில் உடல் இருக்குன்னா தான் செயல் முன்னேற்ற முடியும். ஓகே, அப்போ இங்கே ஐ ஹாவ் ப்ராக்டிஸிங் ஏன் போட முடியல? ஏன்னா உடல் வந்து அது இருக்கிறத பற்றி பேசலை, ஜஸ்ட் என்ன ப்ரொசஸ் பண்ணுறேங்கிறத பற்றி பேசுது. அப்போ ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாடி மூமெண்ட் கிடையாது. ஸோ செயல் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறனால அதை என்னால் ஈஸியாக ப்ரொசஸ் பண்ணிக்க முடியுது. புரியுதுங்களா? ஸோ நமக்கு தெளிவாக தெரியணும். ஏன்னா எந்த செயலில் பாடி மூமெண்ட் இருக்குது, இந்த பாடி மூமெண்ட் இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் நமக்கு கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு சொல்லி தெளிவாக புரியும். ஏன்னா கண்டினியூஸ் டென்ஸ்னால் சப்ஜெக்டோட உடல் அந்த செயலில் இருந்து அந்த செயலை முன்னேற்றுது அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரியும். இங்கே வந்து உடல் அந்த செயலில் இருக்கிறத பற்றி பேசலாம், அது என்ன ப்ரொசஸ் பண்ணுதுங்கிறத பற்றி பேசுகிறோம். அதனால நம்ம என்ன பண்ண முடியாது? ஐஎன்ஜி வெர்ப்லாம் இதில் போட முடியாது. ஏற்கனவே முடிஞ்சு போனதா விஷயத்தை தான் ப்ரொசஸ் பண்ண முடியுங்கிறனால நம்ம ப்ராக்டிஸ்டு போட்டிருக்கோம். ஓகே, இங்கே ஏன் வந்து நம்ம வந்து ஐ ஆம் ஹேவிங் எ பென்னு போட்டோம்? இங்கேயும் நான் ஏதோ ஒன்று பெற்றுக்கிட்டு இருக்கேன் தான், ஆனால் செயல் முன்னேறிட்டு இருக்கு. அப்போ சப்ஜெக்ட் அந்த செயல் இருந்துகிட்டு இருக்கு, பாடி அதில் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஆனால் ஆங்கிலத்தில் ஹேவை யூஸ் பண்ணியிருப்போம். ஆங்கிலத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? ஹேவ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதாவது ரெண்டுமே பர்ஃபெக்ட் டென்ஸ் தான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். தமிழ் என்ன? நான் படித்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஐ ஹேவ் read the lesson
ஐ ஹாவ் ஸ்டடிட் ஏதோ. இப்போ இங்கே இருக்கிறேன், அந்த இருக்கிறேனோட இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா ஆம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் நான் அப்படிங்கிறதுனால ஆம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹீ சீட் இருந்தால் நிகழ்காலத்துக்கு இஸ், ஐ வி யூ தேல இருந்தால் ஆர். ஓகே, இப்போ ஏன் இவங்க ரேன் இருக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த யூஸ் பண்ணுறாங்க தமிழில், இவங்க ஏன் ஹேவ் யூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உலகத்திலே மொத்தமாக 3 ஆக்ஷன் தான் இருக்குது. பி, ஹேவ், டூ. அதாவது இருக்கிறது, ஏதாவது ஒன்றை பொசஸ் பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது செயலை செய்யறது. இந்த 3 செயலை தான் எல்லாரும் மேக்சிமம் செய்ய முடியும். அப்போ ஆனால் இவங்க இந்த அடிப்படை செயல்லையே மாற்றத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க. தமிழ் அடிப்படை செயல்லையே மாற்றத்தை பண்ணி வச்சிருக்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு இருக்கிறத பற்றி பேசுது, இவங்க ஹேவ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த வேறுபாடு? ஓகே, இப்போ ஏன் இந்த வேறுபாடு, இதில் எது கரெக்டு? ஏன்னா மற்ற இதில் வித்தியாசம் இருந்தால் பரவாயில்ல, இருக்கிற அடிப்படை செயல்லே இவங்க வித்தியாசமாக எடுத்திருக்காங்கன்னா அப்போ அடிப்படையிலேயே ஏதோ மாற்றம் இந்த 2 பர்ஃபெக்ட் டென்ஸுக்குள்ளேயும் இருக்குது. தமிழ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இங்கிலீஷ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் அடிப்படை செயல்லையே இவங்க இதையும் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அடிப்படை செயலே ஏன் இவங்க மாற்றம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்குள்ளே என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் லாங்குவேஜை எடுத்துப்போம். நம்ம தமிழ் லாங்குவேஜ் படி பார்த்தோம்னா நான் படித்திருக்கிறேன், இல்லைனா நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன். நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன். ஓகே, இப்போ இதை எடுத்து பார்த்தோம்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை ஏன்னா நம்ம இதே விஷயத்த பாஸ்ட் டென்ஸ்லேயும் சொல்ல முடியும். நான் படித்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். நான் பயிற்சி எடுத்தேன், பயிற்சி எடுத்தேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட், இது பாஸ்ட் டென்ஸ், அவ்வளோதான். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம உடைச்சு பார்த்தோம்னா தான் இதில் பி யூஸ் பண்ணுறது சரியா இல்லை ஆங்கிலத்தின்படி ஹேவ் யூஸ் பண்ணுறது இந்த டென்ஸுக்கு சரியா அப்படின்னு சொல்லி தெரிய வரும். இப்போ படித்து இருக்கிறேன் அப்படிங்கிறத உடைச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா படித்து அப்புறம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே எடுத்திருக்கிறேன்னா என்னது, எடுத்து அப்புறம் இருக்கிறேன். ஏன்னா இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பயிற்சி எடுத்தேன், அப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு, அப்புறம் இருக்கிறேன். படித்தேன், அப்புறம் ஒரு 4 நாள் ஆயிருக்கலாம், இல்லை அடுத்த நொடி கூட படிச்சிருக்கேன், அடுத்த நொடி நான் முடிஞ்ச செயலை கூட சொல்லலாம். ஆனால் அந்த அடுத்த நொடி ஆயிடுச்சுல, ஓகே, முடிஞ்சிருச்சு, பாஸ்ட். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதை உடைச்சு பார்த்தோம்னா இப்படி இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு எடுத்துக்கிறோம்? தமிழில் எப்படி இதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நான் படித்து அப்புறம் இருக்கிறேன், அதனால நான் படித்து அப்புறம் இருக்கிறேன், அதனால அந்த பாடத்துலேருந்து கேள்வியை கேட்டால் எனக்கு பதில் தெரியும், ஏன்னா நான் படித்து அப்புறம் இருக்கிறேன். அதே மாதிரி எடுத்து அப்புறம் இருக்கிறேன், அதாவது நான் பயிற்சி எடுத்து இருக்கிறேன்னு சொல்லும்போது பயிற்சி எடுத்து அப்புறம் இருக்கிறேன், அதனால நீங்கள் வந்து எனக்கு வந்து பேட்டிங் கொடுத்தீங்கன்னா நான் சூப்பராக விளாண்டுருவேன். ஸோ பயிற்சி எடுத்து அப்புறம் இருக்கிறேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஓகே இது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இது ஒரு ஆங்கிள். ஓகே, இதைத்தான் நம்ம வந்து பொதுவாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் தானே இருக்கிறாரு, அப்போ வந்து பேட்டிங் கொடுப்போம். அதே மாதிரி படித்து அப்புறம் தானே இருக்கிறாரு, அவர்கிட்ட கேள்வி கேட்டால் சொல்லுவார்ல. இந்த டோனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா தமிழ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம மீனிங் எடுத்துக்கிறோம். ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ
படித்து அப்புறம் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் பாஸ்ட் டென்ஸ் சொன்னேன் பாருங்க, நான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பயிற்சி எடுத்தேன், பயிற்சி எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கும். இப்போ நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்தேன், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதன்படி பார்த்தா ஓகே, சூப்பர், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பக்காவாயிடுச்சு. பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் இருக்காரு, அப்போ வந்து பேட்டிங் கொடுக்கலாம்யா. அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் படிச்சுட்டு அப்புறம் இருக்காரு, கேள்வி கேட்கலாம். பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு, ஓகே பேட்டிங் கொடுக்கலாம், சூப்பராக. ஆனால் இங்கே இந்த பாஸ்ட் டென்ஸை நம்ம வச்சு பார்க்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, நான் படித்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து இருக்க தானே போகிறேன். ஓகே, நான் வந்து இருக்க தான் போகிறேன். ஸோ ஒரு செயலை முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் நார்மலாக இருக்க தான் போகிறேன். அதைத்தான் நான் வந்து சொல்கிறேனே தவிர, நான் படித்தேங்கிறதுக்கும் இந்த இருக்கேன் பாருங்க இப்போங்கிறதுக்கும் எனக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? நான் ஒரு வேளை இடையில மறந்து கூட இருக்கலாம்ல. ஓகே, ஏன்னா படித்து இருக்கிறேன்னு சொல்லும்போது படித்தேன் அப்புறம் இருக்கிறேன்னு தான் அர்த்தம். இடையில நான் ஒரு வேளை மறந்து கூட இருக்கலாம். ஏன்னா நான் வந்து படித்தேன் அப்புறம் இருக்கிறேன்னு தான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ப்ரெசண்ட் கூட அந்த இறந்து முடிஞ்ச அந்த செயலை கரெக்டாக இப்போ நான் வச்சுருக்கேங்கிறத எந்த ஒரு வார்த்தையும் தெரிவிக்கலை. ஏன்னா படித்தேன் அப்புறம் இருக்கிறேன். ஏன்னா படித்தேங்கிறது அது முடிஞ்சு போன செயல், நான் இப்போ இருக்கேங்கிறது இப்போ இருக்கிற செயல். ஆனால் நான் படித்ததை வச்சிருக்கிறேங்கிறதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? இடையில நான் மறந்து கூட போயிருக்கலாம்ல. இந்த அப்புறங்கிற ஒரு கேப் இருக்கிறதுல நான் மறந்து கூட போயிருக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது படிச்சுட்டு அப்புறம் இருக்காதியா கேள்வி கேட்டால் பதில் தெரியும் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது தமிழ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஓகே. ஆனால் அதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குது. என்ன ஆங்கிள்னா, நான் படித்தேன் அப்புறம் இருக்கிறேன், அதைத்தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த படித்ததை நான் வந்து இப்போ பொசஸ் பண்ணுறேன், வச்சிருக்கேன்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது, நம்ம தமிழ் லாங்குவேஜில் சொல்கிறது கிடையாது. ஓகே, ஸோ இடையில இந்த கனெக்ஷன் இந்த அப்புறங்கிறதுனால ஏன்னா படித்திருக்கிறேங்கிறது நான் படித்து அப்புறம் இருக்கிறேங்கிறது தான். 2 நாளுக்கு முன்னாடி நான் செயல் பயிற்சி எடுத்தேன் அப்புறம் இருக்கிறேன், அப்படிதான் நம்ம தமிழில் பேசுகிறோம். அப்போ இடையில அந்த 2 நாளில் நான் அந்த பயிற்சி எடுத்ததை மறந்து கூட போயிருக்கலாம், இல்லை வந்து பயிற்சி எடுத்து எனக்கு பிரோஜனம் எல்லாம் கூட போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த பயிற்சி நடந்ததுக்கும் பயிற்சி முடிஞ்சு போச்சு, நான் இப்போ இருக்கிறேன், அந்த பயிற்சியை நடந்து முடிஞ்ச அந்த தன்மையை இப்போ நான் வச்சிருக்கேங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் தமிழ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கிடையாது. ஆக்சுவலாக இப்படி எடுத்து பண்ணோம்னா எந்த ஒரு உத்தரவாதமும் நடந்து முடிஞ்ச அந்த செயலோட தன்மையை நான் இப்பவும் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமான ஒரு வார்த்தையும் தமிழில் கிடையாது. இது ஜஸ்ட்டு படித்து அப்புறம் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஏன்னா நான் இங்கே வந்து இருக்கிறத பற்றி தான் சொல்கிறேன், இதை நான் வச்சிருக்கேங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த செயலோட தன்மையை வச்சிருக்கேங்கிறத பற்றிலாம் சொல்லலை, படித்து இருக்கிறேன்னு தான் சொல்கிறேன். ஸோ படித்தேன் அப்படிங்கிற செயல் முடிஞ்சு போச்சு, அப்புறம் இருக்கேன் அப்படிங்கிற அந்த செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த படித்தேங்கிற அந்த செயலோட தன்மையை இப்போ நான் வச்சிருக்கேங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமான வார்த்தையும் தமிழ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கிடையாது. ஒரு ஆங்கிளில் பார்த்தா ஓகே, படிச்சுட்டு அப்புறம் தானே இருக்காரு, அவருக்கு வந்து பதில் தெரியும். ஆனால் படிச்சுட்டு அப்புறம் நான் இருக்கேன், இடையில மறந்து கூட போயிருக்கலாம்ல. ஓகே, அதனால இந்த ஒரு காம்பினேஷனில் இப்போ அந்த செயலை நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த செயலோட தன்மையை, அதாவது படித்தேன் அப்படிங்கிற அந்த செயலோட தன்மையை நான் பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமான ஒரு செயலும் எதில் கிடையாது? தமிழ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கிடையாது. சார்ஜர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, சார்ஜ் ஏறுதா? ஓகே, நான் அப்போட வேற சுவிட்சை போட்டேன். ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு உத்தரவாதம் என்ன படித்தேன் அப்புறம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த செயல் முடிஞ்சிச்சு, அப்புறம் இருக்கேன், அந்த செயலை இப்போ நான் ப்ரொசஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த செயலோட தன்மையை வச்சிருக்கேங்கிறதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமான ஒரு வார்த்தையோ ஒரு துணியோ
இதில் தமிழ் ப்ரெசன்ட் டென்ஸில் கிடையாது. ஆனால் நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா, படிச்சுட்டு அப்புறம் இருக்கிறாரு, பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் இருக்கிறாரு அப்படிங்கிறனால அவருக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியும். இவருக்கு வந்து நல்லா பேட்டிங் பயிற்சி எடுத்திருக்காரு, நல்லா பேட்டிங் பண்ண கொடுத்தோம்னா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையில் அதற்கான உத்தரவாதம் இருக்கானா கிடையாது தமிழில். ஏன்னா இந்த ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணும்போது, அதாவது பர்டிகுலராக இந்த ஆம் அப்படிங்கிற அந்த இருக்கிறேன் அந்த பி வெர்பை போடும்போது இந்த மாதிரி தான் வரும். இப்படி படித்து அப்புறம் இருக்கிறேங்க அப்புறம் அந்த மீனிங் ஒரு ஆங்கிளில் ஓகே. ஆனால் ரொம்ப எக்ஸாக்டான ஆங்கிளில் போய் பார்த்தோம்னா எந்த ஒரு பாஸ்டில் நடந்த அந்த செயலோட தன்மையை இப்போ நான் வச்சிருக்கேங்கிறதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் தமிழ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருக்கிறது தான் தமிழ். ஓகே, நான் வந்து தமிழை குறை சொல்கிறேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இதுக்குள்ளே அவங்க ஏன் ஹேவ் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஏன் இருக்கிறேன்னு யூஸ் பண்ணுறோம். அப்போ ஹேவில் இருக்கிற தன்மை இந்த இருக்கிறங்கிறதுல இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. ஓகே, ஏன்னா ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டான லாங்குவேஜ், ரொம்ப ஸ்டைலிஷான லாங்குவேஜ். ஓகே, ரொம்ப இளமையான லாங்குவேஜ். ஆங்கிலம் இந்த உலகத்துக்கு வந்து வெறும் 1500 வருஷங்கள் தான் ஆகுது. அதுலேயும் இந்த 700-800 வருஷமாக அதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப இந்த உலகம் வந்து பல ஆயிரம் வருடங்களாக இருக்குங்கிறாங்க. ஆங்கிலம் ரொம்ப இளமையான லாங்குவேஜுங்கிறனால அது ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு இந்த வசதி இருக்காது. இன்னும் 200 வருஷம் கழித்து வாழ போகிறவங்களுக்கு நம்மளை விட நிறையா வசதி இருக்கும். அவங்களுக்கு வந்து என்னென்னமோ வசதி இருக்க போகுது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அப்போ தான் ட்ரெயினும் புதுசாக வந்திருக்கும். அது மாதிரி ஆங்கிலங்கிறது ரொம்ப சமீபத்தில் வந்த லாங்குவேஜுங்கிறனால ரொம்ப அக்யூரேட்டான லாங்குவேஜாக நல்லா டெவலப் ஆகிருக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால தான் அவங்க வந்து ஹேவ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 26 லெட்டர் தான் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து செல்ஃபோனு ஒரு கீபேட் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஒரு ஆங்கிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரேட்டான ஒரு ஸ்டைலிஷான லாங்குவேஜ். ஓகே, நம்ம வந்து இன்னொரு லாங்குவேஜை வந்து ரொம்ப போடக்கூடாது, அப்புறம் வந்து நீங்களாம் கோச்சிக்குவீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு ஆங்கிலத்தில் ஹேவ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே நம்ம தமிழில் என்ன பண்ணுறோம், ஆம் யூஸ் பண்ணுறோம். அதோட ஈக்குவலண்ட் இருக்கிறேங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 அடிப்படை செயல்தன்மையிலே வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம இந்த தெளிவான புரிதல் இருந்தால் தான் நமக்கு ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, இப்போ ஆங்கிலத்தோட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேவ் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் ஏன் ஹேவ் இருக்குது, பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெளிவாக தெரியணும். அதாவது ஹேவ் அப்படிங்கிறது என்ன, ஹேவ்னா என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ், ஹீ சி இட்டுக்கு வந்து ஹேஸ். இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு 200 ஹேவ் சென்டென்சஸ் வந்து வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் எ பென். அதுவும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை வந்து நான் ப்ரொசஸ் பண்ணுறேங்கிறதும் அதுதான் சொல்கிறோம். ஐ ஹேவ் எ ஹெடேக். நான் வந்து ஒரு தலைவலியில் இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து தலைவலிக்குது. அப்போ என்னோட உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை ப்ரொசஸ் பண்ணுறேன். அதையும் நான் வந்து தலைவலியில் இருக்கேன், என் உடம்பு அதை வந்து ஹேவ் பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, ஐ ஹேவ் an ஐடியா. ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குது, யோசனை இருக்குது. ஸோ அதையும் நான் ப்ரொசஸ் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். ஸோ ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எப்படி இந்த ஹேவை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் அப்படின்னா, நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்னா, ஐடியா என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இருக்குங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நான் டவுட் கிளியரன்ஸில் சொல்லியிருப்பேன். அது சப்ஜெக்ட், அந்த ஐடியாங்கிறது இருக்குது அவ்வளோதான். அதை சப்ஜெக்டாக சொல்லி என்ன சொல்கிறோம்னா வந்து தேர் இஸ் an ஐடியா அப்படின்னு சொல்லி ஐடியாவை சப்ஜெக்டாக சொல்லி ஐடியாங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, என்கிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ஐ ஹாவ் அ பென்னுக்கும் என்ன வித்தியாசம். பேனா இருக்குது, அந்த பேனா வந்து நான் வந்து ப்ரொசஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லலை. அதை டவுட் கிளியரன்ஸில் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ அதை எடுத்தேன் அப்படின்னா அதுவும் நிறைய டைம் ஆகிடும். ஓகே, இப்போ ஹேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
நம்ம என்னென்ன பொசஸ் பண்ணுறோமோ அதையெல்லாம் சொல்லக்கூடியதான் என்ன அது ஹேவ். ஐ ஹாவ் அன் ஐடியா. ஐ ஹாவ் 2 brothers. ஐ ஹாவ் 2 brothers. சரி, ஓகே. இப்போ இதில் நம்ம செயலையும் பொசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செயலையும் பொசஸ் பண்ண முடியுமா, அதாவது பொசஸ்னா சொந்தமாக்கி வச்சுக்க முடியுமா, இதெல்லாம் வந்து ஒரு பெண், ஒரு ஐடியா, ஒரு இது. ஆனால் செயல்ங்கிறது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன், அதை என்னால் பொசஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னா என்னென்ன நம்மளால் பொசஸ் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் ஹேவ் பொசஸ் பண்ண முடியும். ஆனால் என்ன அதுக்கு, அது நடந்து முடிஞ்சிருக்கணும், அதுதான் வந்து ஹேவ் பொசஸ் பண்ண முடியும். இதே ஹேவிங்னா ஐ ஆம் ஹேவிங்ல இப்போதான் அந்த செயல், அந்த பொசஸிங், அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு. ஐ ஆம் ஹேவிங் எ ஃபோனில் இப்போ என்கிட்ட ஃபோன் கிடையாது, இப்போதான் அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹேவ்ல அந்த செயல் முடிஞ்சிருச்சு, அதை நான் வந்து பொசஸ் பண்ணுறேன்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்மளால் ஹேவ் போட்டு ஒரு நடந்து முடிஞ்சு போன செயலை பொசஸ் பண்ண முடியும், ஒரு ஆக்ஷனையும் பொசஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு செயலையும் நம்மளால் பொசஸ் பண்ண முடியும். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ஹேவ் வச்சிருக்கேங்கிற செயலை செய்யுது. அது எந்த செயல்னா முடிஞ்சு போனது. இங்கே ஐ ஹாவ் 2 brothersனா இப்போ தான் எனக்கு 2 பிரதர் வந்துட்டு இருக்காங்கல்ல, கிடையாது, ஏற்கனவே எனக்கு இருக்காங்க, அதனால தான் ஐ ஹாவ் 2 brothersன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு ஐடியா தோணிருச்சு, அந்த ஐடியா மண்டைக்குள்ள இருக்குது, அதனால தான் ஐ ஹேவ் அன் ஐடியான்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஐ ஹேவ் அ ஹெட்டேக்னா இப்போ தான் நான் வந்து உடம்ப தலைவலியாக ஃபீல் பண்ணுறேன்னு இல்லை, எனக்கு தலைவலி இருந்துகிட்டு இருக்கு, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஐ ஹேவ் அ பெனில் இப்போ தான் நான் பேனா வாங்கிட்டு இருக்கேன் இல்லை, வாங்கி வச்சுருக்கேன், அதை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ப்ராக்டிஸ்டு, ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டில் அந்த செயல் முடிஞ்சு போச்சு, அந்த முடிஞ்சு போன செயலை என்னால் பொசஸ் பண்ண முடியும். ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டு. ஓகே, ஏன்னா இது ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை தான் பொசஸ் பண்ணும். ஓகே, அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் செயல் முடிஞ்சான போயிடுச்சு, அப்போ இது பொசஸ் பண்ண முடியும், ஆங்கிலத்தின்படி பொசஸ் பண்ண முடியும். ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டு. சரி, இப்போ அவங்க ஆம் யூஸ் பண்ணாமல் ஏன் ஹேவ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த செயலோட தன்மையை இப்பவும் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதான் நம்ம காட்டணும். ஓகே, நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன்ல, எடுத்து அப்புறம் இருக்கிறேன், எடுத்து அப்புறம் இருக்கிறேன் தான் இதோட அர்த்தம். ஓகே, ஏன்னா இருக்கிறேங்கிறது ஒரு செயலோட தன்மையை இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேன்னா சொல்லாது, இருக்கிறேன்னா சொல்லுது. எப்படி இருக்கேன்னா எடுத்து இருக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, அந்த செயல், அதுக்கப்புறம் இந்த செயல். ஆனால் இவங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த செயலோட தன்மையை இப்போவும் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஹேவ் யூஸ் பண்ணுறாங்க. ஹேவ் என்ன அப்படின்னா, இதுக்கு 2 தமிழ் அர்த்தம் இருக்குது, வைத்திரு, பெற்றிரு. அதனால தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் இருக்குது. அப்போ நான் இடையில மறந்து கூட போயிருக்கலாம். நான் படித்திருக்கிறேன், போன வாரம் அந்த செயல் படிச்சிருப்பேன், நான் படித்திருக்கிறேன், இடையில வந்து ஒரு வாரம் இருக்கலாம், மறந்து கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி டென்ஸுக்குள்ள, அந்த மாதிரி ஆக்ஷனுக்குள்ள எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அக்யூரேட்டான லாங்குவேஜை நான் ஆங்கிலம் என்ன பண்ணுதுன்னா ஐ ஹேவ் போட்டுக்குது. அப்போ ஹேவ்னா என்ன, இப்போ நான் வச்சிருக்கேன்னு தான் அர்த்தம். ஐ ஹேவ் அ பென், ஐ ஹேவ் அ டிவி, ஐ ஹேவ் அ போர்டு, ஐ ஹேவ் அ ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அது என்கிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அதனால தான் ஐ ஹேவ் ப்ராக்டிஸ்டு. இப்போ இந்த செயல் முடிஞ்சு போச்சு, ஆனால் அந்த செயலோட தன்மையை நான் வச்சிருக்கேன்னு ஆங்கிலம் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லுது. அந்த செயலோட ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டு வெல், இப்போ என்னை இறக்கி விடுங்க, ப்ளீஸ் லெட் மீ கோ அப்படின்னு சொல்லி நான் வந்து போய் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டுன்னு சொல்லும்போது ஏன் இவங்க ஹேவ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இறந்து முடிந்து போன அந்த செயலோட தன்மையை இப்போ நான் வச்சிருக்கேன்னு ரொம்ப அக்யூரேட்டாக சொல்கிறதால, அந்த செயலோட தன்மையை இப்போ நான் பொசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேங்கன்னு ரொம்ப தெளிவாக அக்யூரேட்டாக சொல்கிறனால அவங்க ஹேவ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹேவ் வந்து
ஒரு பொருளையும் பொசஸ் பண்ண முடியும், ஒரு ஐடியா உள்ள கண்ணுக்கு தெரியாத அந்த ஐடியாவையும் பொசஸ் பண்ண முடியும். 2 brothers ஒரு மனிதர்களையும் பொசஸ் பண்ண முடியும். ஐ ஹாவ் அ டாக் ஒரு மிருகத்தையும் பொசஸ் பண்ண முடியும். ஐ ஹாவ் அ ஹவுஸ், ஐ ஹாவ் அ கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி பொருளையும் பொசஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ செயலையும் பொசஸ் பண்ண முடியும். அப்போ அந்த செயலோட தன்மை செயலை கிடையாது. செயலில் வந்து சப்ஜெக்ட் டைம் காட்டினோம்னா சப்ஜெக்ட் அங்கே போயிடும். அந்த செயலோட தன்மை இங்கே இருக்குது. ஆமாம், நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் டைமை எடுத்துட்டு. அப்போ டைமை எடுத்துட்டோம்னா அதில் என்ன இருக்கும்? செயல் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த செயலும் முடிஞ்சு போய் கிடக்குது. அப்போ அது என்ன இருக்கும்? செயலோட தன்மை மட்டும்தான் இருக்கும். நான் படித்திருக்கிறேங்கிறதுல செயலே முடிஞ்சு போச்சு. அப்போ படித்திருக்கிறேன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த படித்த ஒரு 4-5 கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும்னு சொல்லி அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த தன்மையை நான் வச்சிருக்கேன்னு தான் சொல்கிறேன். அந்த செயலை செஞ்சுருக்கேன், அந்த செயல் ஆக்சுவலாக இப்போ ஆக்ஷனில் கிடையாது, ஏன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த செயலோட தன்மையை வச்சுருக்கேன், அந்த செயல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், அதைத்தான் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ இப்போ அந்த செயலை நான் பொசஸ் பண்ணுறேன், அந்த அனுபவத்தை நான் பொசஸ் பண்ணுறேன், அதன் மூலமாக கிடைச்ச திறமைகளை நான் பொசஸ் பண்ணுறேன். ஐ ஹாவ் ஸ்டடீடு த லெசன், ஐ ஹாவ் ரிட் த லெசன். அப்போ அதன் மூலமாக கிடைச்சதை நான் இப்போயும் பொசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ். அப்போ அதை நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அந்த இறந்த காலத்தில் நடந்த செயலோட தன்மையை பொசஸ் பண்ணுறதால எனக்கு அதோட எஃபெக்ட் ப்ரெசன்ட்லேயும் இருக்கும். நான் படித்திருக்கிறேன், ஐ ஹாவ் ஸ்டடீடு. என்கிட்ட கேள்வி கேளுங்க. நான் ஏன்னா அந்த இறந்த காலத்தில் நடந்த செயலை நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த செயலோட தன்மையை. அப்போ என்கிட்ட கேள்வி கேளுங்க தெரியும். ஆனால் இதில் சொல்லும்போது நம்ம 2 விதமாக எடுத்துக்க முடியும். ஒன்று, நான் படித்து இருக்கிறேன்னு சொல்லும்போது ஆமாம் செயலை செஞ்சு இருக்கிறார், ஓகே, இவர்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார். அதே நேரத்தில் செயலை செஞ்சு கொஞ்சம் இருக்கிறேன்னு சொல்லும்போது அது இருக்கிறத தான் சொல்லுது. அதே நேரத்தில் செஞ்சேன்னு சொல்லுது, அதை வச்சிருக்கேன் பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன்லாம் நம்ம சொல்கிறது இல்லை. ஓகே, ஆனால் நம்ம மீனிங் எடுத்துக்கிறோம். செயலை செஞ்சுட்டு தானே இருக்கிறார், அப்போ அவருக்கு தெரியும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ஆங்கிலம் அங்கே ஹேவ் யூஸ் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. ஆமாம், நான் அந்த செயலோட தன்மையை பொசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, அதனால தான் இவங்க இந்த மாதிரி ஹேவ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏன் இவங்க ஹேவ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கிலம் ரொம்ப அக்யூரேட்டான லாங்குவேஜ். அதில் எக்ஸப்ஷனும் நிறையா இருக்கும். அந்த எக்ஸப்ஷனுக்கும் ஏகப்பட்ட காரணம் இருக்கும். அந்த காரணம் பார்த்தா அதை விட ஆச்சரியமாக இருக்கும், ரூலை விட ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ இவங்க வந்து ஏன் வந்து ஹேவ் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐவி, யூ, ஹி, சி, இட், தே இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஐவியூக்கு வந்து ஹேவு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸு, இதுக்கு வந்து ஹேவ். ஓகே, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஏன் அப்படின்னா இப்போ ஸ்பீடாக பேசுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சி ஆவுன்னு சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது சீஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இதில் பெரிய வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப பெரிய ரகசியம்லாம் இதில் கிடையாது. ஸ்பீடாக பேசுறதுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் 2 விதமாக யூஸ் பண்ண முடியும். 2 விதமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று 2 டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது டைப்ஸ்ன்னு போடக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். அதாவது 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று ஃபினிஷ்டு ஆக்ஷன், முடிஞ்சு போன செயலில் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசுறது. இன்னொன்று நாட் ஃபினிஷ்டு, இன்னும் அந்த செயல் முடியல ஆனாலும் நம்ம அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேச முடியும், நாட் ஃபினிஷ்டு ஆக்ஷன். ஓகே, இப்போ ஃபினிஷ்டு ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல, அந்த ப்ராக்டிஸுங்கிறது அந்த செயல் முடிஞ்சு போச்சுல, படித்தேன் அப்படிங்கிறது அந்த செயல் முடிஞ்சு போச்சுல. அப்போ அந்த ஃபுல்லாக முடிஞ்சு போன அந்த செயலை நான் இப்போ வந்து ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டுன்னு, ஐ ஹாவ் ஸ்டடீடுன்னு,
ஐ ஹாவ் வாட்ச்டுன்னு. அப்போ நான் அந்த படத்தை வந்து ஒரு 3 மணி நேரம் படம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டே முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த முடிஞ்சு போன செயலையும் நான் ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ஆக்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் வாட்ச். ஏன்னா இந்த வாட்ச்டுங்கிற செயல் ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுச்சு. ஐ ஹாவ் ஃபினிஷ்டு, ஸோ ஐ ஹாவ் வாட்ச்டு த மூவி கில்லி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன செக்ஷன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபோன் வாங்கியிருக்கார் அப்படின்னா he has bought a new phone. இந்த வாங்கினதுங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு காலையில் கூட வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த செயல் முடிஞ்சு போச்சு. அப்போ முடிஞ்சு போன செயலை நான் ப்ரொசஸ் பண்ணுறேன், அது ஃபினிஷ்டு ஆக்ஷன். இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா செயல் இன்னும் முடியலை, ஆனால் நான் வாண்டடாக முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சென்னையில் வந்து ஒரு 10 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கேன். இப்போயும் சென்னையில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு. இப்போவும் நான் சென்னையில் இருந்துகிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த செயலை ஐ ஹாவ் லிவ்டு இன் சென்னை ஃபார் 10 years அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நான் வாண்டடாக செயலை முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் 10 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், 10 வருஷமாக சென்னையில் இருந்துகிட்டு இருக்கேன் சொல்கிறோம்ல. அப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆக்சுவலாக இந்த டென்ஸை வந்து இந்த விஷயத்தை இப்படியும் சொல்லலாம். ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 10 years அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது என்ன ஆகும்னா அந்த செயல் இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற துணியில் பேசக்கூடியது. அந்த செயல் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது, 10 வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்கேங்கிறது. ஆனால் இது என்ன சொல்லுதுன்னா, இந்தது இன்னைக்கு நான் இப்போ பேசுகிற அந்த டைமோட அந்த செயலை கட் பண்ணிக்கிறேன், இருக்கிறேங்கிற அந்த செயலை கட் பண்ணிக்கிட்டு அந்த காலம் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா செயல் முடிஞ்சு போனால் தான் நான் எடுத்துக்க முடியும். அப்போ ஆனால் நான் இன்னும் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கேன், ஆனால் இது வரைக்கும் 10 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் வாண்டடாக அந்த முடியாத அந்த செயலை கட் பண்ணி முடிச்சுட்டு நான் பேசுகிறேன், முடிச்ச மாதிரி நான் பேசுகிறேன். இது வரைக்கும் அப்படிங்கிற துணியில் பேசுறதுக்காக நான் வாண்டடாக முடிக்கிறேன். ஓகே, இப்போ அதே விஷயந்தான் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே இப்போ வந்து ஃபார் போட்டோமா, இப்போ வந்து நம்ம சின்ஸ் போடலாம். ஐ ஹாவ் ஒர்க்டு இன் திஸ் கம்பெனி சின்ஸ் போடுவோம். சின்ஸ் 2015 இங்கே தான் வேலை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இந்த ஹேவ் போடுறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா, இது வரைக்கும் அதாவது ஐ ஹேவ் இது வரைக்கும் ஒரு 2015 வேலை செய்கிறத நான் ப்ரொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ இதே விஷயத்த ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி சின்ஸ் 2015 சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னோம்னா அந்த செயல் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே நான் வாண்டடாக இது வரைக்குங்கிறதா சோஃபார் அப்படின்னு கட் பண்ணி விட்டுட்டு பேசுகிறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட கட் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி பேசுகிறேன். அந்த மாதிரி பேசும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேவ் யூஸ் பண்ணாவே செயல் முடிஞ்சு போனது தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் வாண்டடாக இது வரைக்குங்கிறதுக்காக கட் பண்ணிடுறேன். 2015 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் வாண்டடாக கட் பண்ணிக்கிறேன். நான் பேசுகிறேன், அந்த நொடியோட கட் பண்ணிக்கிட்டு பேசுகிறேன். 2015 இங்கே வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி 2015 இங்கே வேலை செஞ்சுருக்கிறேன். ஓகே, சரி, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் சில இது என்ன இருக்குது அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் நமக்கு நிறையா குழப்பங்கள் வரும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸு சில நேரங்களில் யூஸ் பண்ணுவோம், சில நேரங்களில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். நமக்கு போதுமான தெளிவு இல்லாததால், தெளிவு இல்லைங்கிறத விட நம்ம லாங்குவேஜ் நம்மளை வேறு மாதிரி பழக்கப்படுத்தியிருக்கு. அப்படிங்கிறதால நம்ம அந்த லாங்குவேஜை, நம்ம பர்டிகுலர் தமிழ் லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணுறோமோ
அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஆங்கிலத்தையும் அணுகிறனால தப்பு வந்துடுது. ஏன்னா இவங்க லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டான லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ் ரிலாக்ஸ்டான லாங்குவேஜ். ஓகே, ஸோ அதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில செயல்களை பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுங்க, சில செயலை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணுங்க. நம்ம எந்த செயலை வேணால் பாஸ்ட்லையும் யூஸ் பண்ண முடியும், எந்த செயலை வேணால் ப்ரெசன்ட்லையும் பர்ஃபெக்ட்லையும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் என்ன மாதிரியான காலம் போடுறோம், எந்த மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சில வித்தியாசம் பார்க்க போகிறோம். அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னன்னு ரொம்ப அக்யூரேட்டாக தெரியும். ஓகே, எப்போவுமே சில விஷயங்களோட அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னும் சில டாப்பிக்லாம் ஏன் இன்னும் இப்போ இந்த டென்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னும் இந்த கண்டினியூஸ் டென்ஸ்லாம் ஏன் போகிறேன், ஏன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணது தான், எல்லாம் ஒரே பிரெயினுக்குள்ளே தான் போக போகுது. இன்னும் ஒன்னோட ஒன்றா ரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் ஓ இது இப்படி இருக்குது, அதனால தான் இது இப்படி இருக்குது, இது இப்படி போனால் தப்பாயிடும், அந்த மாதிரி போனால் தப்பாயிடும் அப்புறம்லாம் புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ நம்ம சி கால்ட் மீ எஸ்டர்டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட். இது கரெக்டா அப்படின்னா ஓகே கரெக்ட். ஆனா she has called me yesterday அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்குது. ஏன்னா has called என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஆனா இது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகே, ஏன்னா பொதுவா எல்லா பேருமே இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஓகே, அவங்க டீச்சிங் மெத்தடு, நம்ம அதுக்குள்ள போகலாம். சரி ஓகே, நம்ம இங்க இப்ப இது ஏன் வந்து தப்பு அப்படிங்கிறத ஏஜிடிஎம்ல நம்ம ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். ஏன் இது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனால் நம்ம தமிழ்ல இது சரி, நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல இது சரி. தமிழ் என்ன, அவள் நேற்றே எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறாள். அவள் சாரி நானே வருது. அவள் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறாள். இந்த மாதிரி நம்ம பேச முடியும், நம்ம தமிழ்ல பேசுறோம், தப்பு கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்றோம். ஆக்சுவலா இதை ஏன் அவங்க தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரு வெர்ப்ல என்ன டென்ஸ் இருக்கோ, வெர்பு டென்ஸ், வெர்போட டென்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டைம் ரெஃபரன்ஸ் வேர்டுலாம் இருக்கு பாருங்க. டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு இந்த yesterday, today, tomorrow, later, next day, recently இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம்ல, அப்போ அந்த டைம் ரிலேட்டட் வேர்ட்ஸும் இந்த வெர்புகளோட என்ன டென்ஸ் போட்டிருக்குமோ அதுக்கும் மேட்ச் ஆகணும். அப்படி இல்லை அப்போ மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஆங்கிலம் வந்து அது அந்த யூசேஜ் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆனால் தமிழ் அந்த மாதிரிலாம் சொல்லாது. அவள் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறா, அவள் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவள் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணினாலும் சொல்ல முடியும், பண்ணி இருக்கிறாள்னு சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் அந்த இதெல்லாம் எடுத்துக்காது, ரிலாக்ஸ்டான லாங்குவேஜ். ஆனால் ஆங்கிலம் ஏன் இதை தப்புன்னு சொல்லுதுன்னா, ஹேஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்கால செயல். ஆனால் இந்த எஸ்டர்டேங்கிறது ஒரு இறந்த கால செயல். சப்ஜெக்டை நீங்க நிகழ்காலத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அது இறந்த காலத்துல நடந்த ஒரு செயலை பொசஸ் பண்ணதே தவிர சப்ஜெக்ட் இப்ப எந்த காலத்துல தான் இருக்கு, சப்ஜெக்டோட காலம் என்ன, நிகழ்காலம் தான். நிகழ்காலத்துல ஒரு செயலை பொசஸ் பண்ணது, அந்த பொசஸ் பண்ண செயல் இறந்த காலத்துல நடந்திருக்கு. ஏன்னா இறந்த காலத்துல நடந்த செயலை பொசஸ் பண்ணக்கூடிய தன்மை சப்ஜெக்டுக்கு இருக்குது. ஆனா அதுக்காக சப்ஜெக்ட் வந்து நிகழ்காலத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு காலத்தை போய் நீங்க
இறந்த காலமாக போடக்கூடாது. ஸோ இங்கே நீங்கள் என்ன சப்ஜெக்டோட காலம் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டைம் ரெஃபரன்ஸ் வேர்டை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ சப்ஜெக்டோட காலம் என்ன? நிகழ்காலம். ஆனால் இங்கே காமிச்சிருக்கிறது இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு டைம் வேர்டு. ஸோ அதனால தான் இதை தப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் கால்டு வந்து ஒரு இறந்த கால செயல் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதனால தான் இங்கே அதுக்கு டைம் இல்லாத பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது டைம் இல்லாத ஒரு வெர்பு, செயல் மட்டும் முடிஞ்சு போன தன்மையில் இருக்கக்கூடிய வெர்பு. இங்கே இதுக்கு டைமே கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய டைம் என்ன? அந்த வெர்பில், இந்த வெர்பில் மட்டும்தான் டைம் இருக்கு, அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரியான எதை மெயின்டைன் பண்ணணும்னா வெர்பை, டைம் வேர்டை தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து எஸ்டர்டே யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஓகே, அதாவது பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் எக்ஸாக்டா ஒரு செயல் எப்போ நடந்துச்சு அதை மட்டும் சொல்லும். ஒருவேளை நீங்க அந்த அந்த சி கால்டு மீ அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமை சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா, இந்த ஃபோன் பண்ணின நேரத்தை சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா நீங்க அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் எப்போ கால் பண்ணாங்க அப்படிங்கிறத. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல இருக்குது. ஏன்னா இங்கே ஒரே ஒரு சிங்கிள் ஆக்ஷன் டென்ஸ் இது. அந்த சிங்கிள் ஆக்ஷன்லேயே என்ன பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்டர்டே அப்படின்னு நம்ம போட்டுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதே நேரத்தில் டுடே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அந்த மாதிரி டுடே, டுமாரோ, எஸ்டர்டே இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேஸு, ஹேவு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தானே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்குது, இது இறந்த காலத்தில் இருக்கு. அப்போ இது இந்த டைம் லைனில் ஓகே, இது வந்து ப்ரெசன்ட், இது வந்து பாஸ்ட், இது ஃபியூச்சர். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டுடேங்கிறது இன்னைக்கு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு ப்ரெசண்டே ஒரு வேர்டு, இது டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு. ஆனால் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது எது என்ன அப்படின்னா அது நிகழ்காலமும் கிடையாது, இறந்த காலமும் கிடையாது, ரெண்டும் கம்பைன் பண்ணப்பட்டது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ ரெண்டையுமே கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு இறந்த காலத்தையும் ஒரு நிகழ்காலத்தையும் கம்பைன் பண்ணக்கூடிய டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டுமாரோங்கிறது உறுதியாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஃபியூச்சரு. டுடேங்கிறது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ரெசண்ட்டை மட்டும்தான் குறிக்கும். ஏன்னா இங்கே பாஸ்ட்டையும் சேர்த்து சொல்லணும். ஏன்னா இது என்னது, ஒரு பாஸ்ட் ஆக்ஷனையும், இது என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ஷன், ஒரு பாஸ்ட் ஆக்ஷனையும் ஒரு ப்ரெசன்ட் ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டென்ஸ். அப்போ டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு எப்படி இருக்கணும், ப்ரெசண்ட்டையும் சொல்லணும், அதே நேரத்தில் பாஸ்ட்டையும் சொல்லணும். அப்போ அந்த மாதிரியான டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ டுடே கூட யூஸ் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாஸ்டையும் ப்ரெசண்டையும் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட ப்ரெசண்டையும் பாஸ்டையும் காட்டக்கூடிய மாதிரியான கால வார்த்தைகள் என்ன அதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அதனால தான் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் போட்டீங்க அப்படின்னா சி சா மீ இன் 25 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இங்கே என்ன போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா சி ஹேஸ் சீன் மீ இன்
2015 ஏன் போடக்கூடாதுன்னா, ஏன்னா இது வந்து ஒரு முடிஞ்சு போன ஒரு பர்டிகுலர் காலத்தை காட்டுது. ஆனா இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ப்ரெசண்டையும் காட்டுது, இது ப்ரெசண்ட், இது பாஸ்ட். அப்ப இந்த டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு வெறும் பாஸ்ட்டை மட்டும்தான் காட்டுதுங்கிறதுனால இந்த மாதிரி பேசக்கூடாது. அதே நேரத்தில் சீகா சீன் மீ சொல்லலாம், அவன் என்ன பார்த்துருக்கான்னு சொல்லலாம். ஆனால் டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு வெறும் பாஸ்ட் மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெறும் முடிஞ்சு போன காலத்தை போட்டிங்கன்னா அப்போ செயல் சிம்பிளாக முடிஞ்சு போனதை பற்றி மட்டும்தான் இப்படி தான் பேசணும். சி சாமி 2015 தான் பேசணும். ஓகே, உங்களுக்கு ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு முடிஞ்சு போனால் ஒரு பர்டிகுலர் டைமை போட்டீங்க அப்படின்னா அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் வெர்பு டென்ஸும் போடணும், வெர்பும் போடணும். நீங்கள் இங்கே ப்ரெசண்ட்டையும் பாஸ்டையும் கம்பைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டென்ஸை காமிச்சிட்டு, பர்ஃபெக்ட் டென்ஸை காமிச்சிட்டு செயல் டைம் ரெஃபரன்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஒன்னே ஒன்று பர்டிகுலராக முடிஞ்சு போனது மட்டும் இதுக்கு மட்டுமே போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்போ இதுக்கும் சேர்த்து போடணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு தான் போடணும். அதனால தான் சில விஷயங்களில் நீங்கள் பாஸ்டில் சொன்னால் தப்பு, சரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொன்னால் தப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதே she has seen me சொல்லலாம், அவன் என்ன பார்த்துருக்கான்னு சொல்லலாம். I have watched that movie இன்னும் போட்டு ஏதாவது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2000 சொல்லி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பாக போயிடும். ஏன்னா 2000ங்கிறது ஒரு முடிஞ்சு போன ஒரு காலம், அது இதை மட்டும்தான் சொல்லுது. அப்போ இதுக்கு எங்கே போகிறது? அதனால தான் I watched that movie இப்படி போடலாம், தப்பு கிடையாது. ஒரு முடிஞ்சு போன காலத்தை பேசும்போது அப்போ முடிஞ்சு போன ஒரு செயலை மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். அப்போ இங்கே நிகழ்காலத்துலேயும் ஒரு செயலை செய்கிறேன், இறந்த காலத்துலேயும் ஒரு செயலை செய்கிறேன். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான காலத்தை தான் இங்கே போட முடியும். ஓகே, அதனால தான் இதை சரிங்கிறாங்க, இதை தப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதே சீன் மீல ஏன் இது தப்பால? ஏன்னா எந்த காலமும் போடல, நீங்கள் அவன் என்ன பார்த்துருக்கான்னு மட்டும் தான் சொல்கிறீங்க, அது ஓகே ரைட்டு தான். அப்போ டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு போடும்போது இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி போடணும். ஓகே, சரி ஓகே. இப்போ அடுத்து என்ன இந்த மாதிரியான கம்பைன் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா எப்பவுமே ப்ரெசண்டில் பாஸ்ட்டில் நடந்த செயலை ஏன் ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம்னா அதோட எஃபெக்ட் ப்ரெசண்டில் எஃபெக்டிவில் இருக்குது. எனக்கு நான் நல்லா பயிற்சி எடுத்திருக்கேன், அதனால என்னை பேட்டிங் இறக்குங்க. அப்போ அந்த மாதிரி பேசணும்னா நமக்கு பாஸ்ட்டில் நடந்த ஒரு செயல் ப்ரெசண்ட்டுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதுதான் இதோட மெயின் யூசேஜ். என்னன்னா இப்போ பாஸ்ட்டில் நடந்த ஒரு செயலை நான் இப்போ ப்ரெசண்டில் ப்ரொசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிறதுக்கு காரணமே ப்ரெசண்டில் எனக்கு ஏதோ ஒரு வேலையாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து ஐ ஹாவ் டாட் யூ வெரி வெல், நான் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ அதோட அர்த்தம் என்ன? யூ கேன் ரைட் எக்ஸாம் வெரி வெல். அப்போ நீங்கள் எக்ஸாமும் நல்லா எழுத முடியும்னு சொல்லி அர்த்தம். அப்போ உங்களோட அந்த பாஸ்ட் ஆக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அதன் மூலமாக நீங்கள் பலனடைகிறீங்க. அதன் மூலமாக ப்ரெசண்டில் உங்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்குது. அந்த செயல் ப்ரெசண்டில் இன்னொரு செயலோட எஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் நம்ம பாஸ்ட்டில் முடிஞ்ச அந்த செயலை இங்கே எடுத்து சொல்கிறோம். ஐ ஹாவ் ட்ரெயின்டு வெல், ஐ வில் பிளே வெல். நான் நல்லா பயிற்சி எடுத்துருக்கேன், நான் நல்லா விளையாடுவேன். ஓகே, அதனால தான் இந்த மாதிரி நம்ம பாஸ்ட்டில் நடந்த ஒரு செயலை ஏன் ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம்னா அந்த எஃபெக்ட் அடுத்து நமக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அந்த மாதிரி ரெண்டு வாக்கியங்களை பேசுறதுக்கு இல்லை ஆமாம் நான் அந்த செயலை செஞ்சுருக்கேன்னு பேசுறதுக்கெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த டைம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா so far. ஓகே, so far I have eaten. Okay, I have eaten 6 idlis so far. அப்படின்னா நான் இது வரைக்கும் 6 இட்லி சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி அர்த்தம்.
இது வரைக்கும். ஓகே, ஸோ இந்த சோஃபாருங்கிறது பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தையும் குறிக்கும், சாரி இப்போ இருக்கு இது வரைக்கும் குறிக்கும், இறந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். அப்போ இறந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்டையும், அதாவது பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கும். பாஸ்ட்டு ப்ரெசண்ட், இது வரைக்கும். அப்போ இது வரைக்கும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கக்கூடிய எல்லாமே இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி. ஆல்ரெடி நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஐ ஹாவ் வாட்ச்டு தட் மூவி ஆல்ரெடி. I have already watched that movie. இந்த ஆல்ரெடிங்கிறது என்ன அப்படின்னா அது பர்டிகுலராக ஒரு நிகழ்காலமோ இறந்த காலமோ எதையும் சொல்லலை. நான் ஏற்கனவே அந்த செயலை செஞ்சுருக்கேன்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அந்த செயலோட செஞ்சோட தன்மை எனக்கு இப்போயும் இருக்குது. அந்த செயலை நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் தான். ஆனால் எந்த ஒரு பர்டிகுலர் டைமையும் சொல்லலை. பர்டிகுலர் டைமை சொல்லணும்னா பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்புறம் வந்து அப்படி பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னா இங்கே இந்த ஹேவுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியாது, ப்ரெசண்ட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியாது. அதனால ஓகே, இப்போ எட் இந்த இதை சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும். எட்டு சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் சொல்லி நினைக்கிறேன். ஓகே, she has not, உங்களுக்கு நான் இன்னும் நெகட்டிவ் எடுக்கல, இருந்தாலும் இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். she has not called me yet. நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, டீசரோ மெயின் ஃபிலிம் yet to be certified சொல்லி வரும். ஓகே, இன்னும் சர்டிஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ she has not called me yet அப்படின்னா இன்னும் அவள் எனக்கு ஃபோன் பண்ணவில்லை. இன்னும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அது பாஸ்ட்டையும் குறிக்குது, இது வரைக்கும் அப்படிங்கிற அந்த ப்ரெசண்ட்டையும் குறிக்குது. ஸோ அந்த மாதிரி டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட யூஸ் பண்ண முடியும். பர்டிகுலராக டுடே டுமாரோ ஒரு ஒரு 2000 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி டைம் ரெஃபரன்ஸ் வேர்டெலாம் இருக்குது. ஆனால் அந்த வேர்ட்ஸ்களெல்லாம் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். she has not called me yet. எட்னா என்ன, இன்னும்னு அர்த்தம். இன்னும்னா என்ன, பாஸ்ட்டு ப்ரெசண்ட். இன்னும்னா என்ன, இன்னும் இந்த செயல் இன்னும் நடக்கலன்னா என்ன, பாஸ்ட்டையும் சேர்த்து சொல்கிறேன், இது வரைக்கும் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஈவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஈவர்னா எப்போதாவது, எப்போதாவது இல்லை எப்பொழுதாவது, தூய தமிழில் எப்பொழுதாவதுன்னு சொல்லி அர்த்தம். ஈவர்னா எப்பொழுதாவது அப்படின்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னா இது வந்து கொஸ்டின் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஹேவ் யூ met ராஜா, have you ever met. ஓகே, இங்கே வரணும். சரி, தெளிவாக எழுதிடுறேன். have you ever met ராஜா, நீ ராஜாவை எப்பொழுதாவது பார்த்திருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்பொழுதாவதுன்னா என்ன, பாஸ்டில் நடந்த அந்த செயல், அதே நேரத்தில் இது வரைக்குமான காலங்களில், அதுதான் எப்பொழுதாவது பார்த்துருக்கியா. அப்போ ஈவருங்கிற காலத்தை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காலமே இல்லாத மாதிரி தெரியும். ஹேவ் யூ, ஈவர், நெவர், ஆல்வேஸ், இதெல்லாம் காலமே இல்லாத மாதிரி தெரியும். ஏன்னா நிகழ்காலத்தையும் சேர்த்துக்கணும், இறந்த காலத்தையும் காட்டணும். அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்குது, வேறு வழியில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதனால தான் இந்த மாதிரி ஈவர், நெவர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்க்கும்போது ஹை லெவல் இங்கிலீஷ் பேசுகிறவங்க மாதிரி தெரியும். ஓகே, அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் இதுதான். நீ எப்பயாவது வந்து பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹேவ் யூ ஈவர் மெட் ராஜா, நீ ராஜா எப்பயாவது பார்த்துருக்கியா. நான் சொல்கிறேன், ஐ ஹாவ் நெவர் மெட் ஹிம். நெவரும் யூஸ் பண்ண முடியும். நெவர்னா நான் அவனை பார்த்ததே கிடையாது, இது வரைக்கும் அர்த்தம். நெவர், இது வரைக்கும் அந்த செயல் நான் செஞ்சதே இல்லை. இது வரைக்குங்கிறப்ப என்ன, இது வரைக்கும் அந்த செயல் நடக்கலை, அதுதான் நெவர். என்ன, பாஸ்ட் ப்ரெசண்ட், இது வரைக்கும் அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் அந்த செயல் நடக்கலைங்கிறது தான் நெவர்.
ஓகே, நாட்னா என்ன அர்த்தம்னா நான் அவனை வந்து பார்க்கல, நாட்டுக்கும் நெவருக்கும் வித்தியாசம் இருக்குது, அது வேற கிளாஸ். நெவர்னா கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்றது, இது நான் வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அது வேற கிளாஸ், அது நான் சொல்லித்தரேன். ஸோ அப்போ பாஸ்ட்டையும் அது காட்டணும், ப்ரெசண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும்னா இது வரைக்கும் அப்படிங்கிற அந்த மீனிங் கொடுக்குற வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுல நிறையா குழப்பம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு கம்பைன்டு, ஒரு 2 ஆக்ஷன்ஸ் கம்பைன்டு டென்ஸ். ஓகே, கம்பைன்டு டென்ஸ், ஒன்று பாஸ்ட்டு, இன்னொன்று ப்ரெசண்ட். அப்போ பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் குறிக்கிற மாதிரியான கால வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் மந்த், இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒன்று சொல்கிறேன் பாருங்க, we have. ஓகே, அதாவது லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ் வார்த்தை, அதை கொண்டு வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் மந்த் ஐ சாகர் லாஸ்ட் மந்த்னு சொல்லலாம். ஓகே, லாஸ்ட் மந்த் வந்து ஏன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா கடைசி மாதம் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது கடைசி தானே அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவே முடிஞ்சு போன காலம்தான், இதெல்லாம் முடிஞ்சு போன காலம். எ மினிட் எகோ அப்படிங்கிறத கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா முடிஞ்சு போச்சு, அது டோட்டலாகவே முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட என்ன இருக்கணும்னா, அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் கூடனாவே பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய காலங்கள் தான் யூஸ் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா இவ்வளோதான். என்ன இருக்கு? so far, never, ever, recently, அப்புறம் yet, அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா for, since, அவ்வளோதான். அதாவது இதுலாம் எந்த ஒரு பர்டிகுலரான காலமும் தெரியாது, அது ப்ரெசன்ட் டென்ஸும் தெரியாது, பாஸ்ட் டென்ஸும் தெரியாது, ப்ரெசன்ட் டென்ஸும் தெரியாது, பாஸ்ட் டென்ஸும் தெரியாது. இதுலேருந்து என்ன தெரியும்னா பாஸ்ட் டென்ஸில் தொடங்கி நிகழ்காலத்து வரைக்கும் இது தொடர்பில் இருக்குது, அதாவது அது வரைக்குமான டயத்தை கொண்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் தான் இது. ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன, பாஸ்ட்டில் இருக்கிற ஒரு செயல் ப்ரெசண்ட்டுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது தான், அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சேனலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஆங்கிலத்தை நல்லா நம்மளை மாதிரி ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டோம், ஏன்னா அவங்களும் வந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.